வச்சு அவங்க வாரிசும் காட்சி. இல்ல ப்ரோ, இப்போ வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்றாங்களே அவங்க கிட்ட இருந்து கேட்டு எடுத்துடுறாங்களா? இல்ல இல்ல அப்படிலாம் அழுகாது. ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து ஏஜிஎஸ் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, வேற ஏதோ ஒரு கம்பெனி பேர்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு நேம் சேக்கு ஒரு கம்பெனி வச்சு அந்த கம்பெனி பேர்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணா கார்த்திக் ப்ரோ, ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. அது தொண்டை கட்டி இருக்கு, ரொம்ப பேச முடியாது. நான் ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ண வந்தேன். தேங்க்யூ. ரொம்ப கத்துனீங்களா தொண்டை கட்டுறவங்களுக்கு? இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல 2 டேஸாவே கொஞ்சம் கோல்டு ப்ராப்ளம் இருக்கு, அதனால. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. பாய். கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் சொல்றேன் நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு அவார்டு கொடுக்கணுமா? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல ப்ரோ. நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன ப்ரோ உங்களுக்கு? ஏதாச்சும் பிளான் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை ப்ரோ. ஒரு சில பேர் ஜிம்முக்கு போவாங்க, ஒரு சில பேர் ஏதாச்சும் பிளான் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி. இல்ல ஒரு சில பேர் தம்மு தண்ணி இந்த மாதிரி இதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அதெல்லாம் குழந்தை பசங்க பண்ற வேலை. நம்ம அப்படி கிடையாது, நம்ம லெஜெண்ட் இல்ல. நீங்க என்ன ப்ரோ பண்ணீங்க? எப்படி ப்ரோ செலிப்ரேட் பண்ணீங்க? 12 மணிக்கு என்ன பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ணல ப்ரோ, சும்மா ட்விட்டர் தான் யூஸ் பண்றேன். கார்த்திக் கார்த்திக் ப்ரோ நீங்க சொல்லுங்க. யூடியூப்ல ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். என்ன படம் ப்ரோ? உழவன் மகன். ப்ரோ ஃபர்ஸ்ட் லுக் உங்களுக்கு எப்படி இருந்தது ப்ரோ? எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக்கும் சரி டைட்டிலும் சரி, ரெண்டுமே பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. எனக்கு அப்படிதான் ப்ரோ. பிகாஸ் அந்த டைட்டில் வந்து ஆல்ரெடி ரிவீல் ஆனதாலேயே என்னவோ தெரியல, ரொம்ப சப்பன் இருந்தது. இந்த ட்ராக்கர்ஸும் சரி, இந்த வலைபேச்சு இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் ஆல்ரெடி சொன்னதால சரி இதுதானே ஆல்ரெடி சொன்னது தானேன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்ல பாத்தீங்கன்னா அந்த வாரிசு படத்துல ஃபர்ஸ்ட் லுக்ல ஒரு இந்த கலர் கிரேடிங் இருந்தது, அதே மாதிரி தான் இருந்தது. அந்த கொஞ்சம் கிரீனிஷா ஒரு டிண்ட் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அதுதான் தோணுச்சு. அதில் ஃபோட்டோ காமிச்சோன்னே என் தம்பி சொன்னான் இது மேவரிக் படத்துல மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ தெரியல எப்படி எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதுக்கு மேலே எந்த ஹைப்பும் வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஸ்டோரி ரிவீல் பண்றேன்னு சொல்லிட்டு இதுதான் போட்டுட்டு இருக்கானுங்க. என் ஃப்ரெண்ட் என்னடா லியோ படத்துக்கு போறது, லியோ படத்தை 20 நாள் கழிச்சு தான் தியேட்டர்லேயே பார்த்தான். பட் ஆனால் ட்ரைலர் கூட போய் பார்க்கவே இல்லை ப்ரோ. அந்த மாதிரி நானும் இருக்கலான் இருக்கேன். ப்ரோ இந்த வாரம் எதனா புது படம் வருதா ப்ரோ? இந்த வாரம் இல்லை ப்ரோ, அடுத்த பொங்கல் தான். எந்த ஓகே ப்ரோ. ப்ரோ ஒருவேளை விஜய் அவர் உடனே அப்டேட் கொடுக்கறதுனால நமக்கு இப்படி ஆயிடுதா? டக்கு டக்குன்னு எல்லாம் வரும். இல்ல முதல்ல லீக்ஸே நிறைய பேர் கொடுக்குறாங்கல்ல, அதனாலேயே நமக்கு சப்புன்னு ஆயிடுது. ஏதாச்சும் ஒன்று நடந்துருது இல்லை மோஸ்ட்லி. ப்ரோ இப்போ எப்பவுமே குரூப்பி பிரச்சனை தான் பண்ணுவாரா ப்ரோ விஜய் பொறுத்த வரைக்கும்? விஜய் வெங்கட் பிரபு இல்ல ஏற்கனவே வெங்கட் பிரபு படத்துல வேற ஒருத்தர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். டியூனி ஜான் இருந்தாரு மாநாடுலாம். ஆமா ப்ரோ, அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ இந்த டைட்டில் எப்படி ப்ரோ ஓகேவா? இது வில்லேஜ் அந்த மாதிரிலாம் எப்படி எனக்கு புரியவே இல்லை. இது இந்த டைட்டில் வந்து பெருசா எனக்குமே உடன்பாடுலாம் இல்லைங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இருக்க டைட்டில் கோட்டு அப்படின்றதெல்லாம் வந்து பிஎன்சிக்கெலாம் பெரிய விஜய் வந்து பிஎன்சி ஹீரோ இல்லையா? பிஎன்சிக்கெலாம் போய் பெருசாக ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் இருக்கும். எப்பயுமே அதுதான் சூஸ் பண்ணுவார் அவர். எப்படி இந்த படத்தை இப்படி பண்ணாருன்னு தெரியல. ஓகே, ஒரு படம் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ப்ரோ இருந்தாலும் விஜய் படம்னாலே ரீச் ஆயிடும்ல ப்ரோ, எல்லாருக்கும் பார்ப்பாங்களா ப்ரோ? பிஎன்சியில் கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்திருக்கலாம் ப்ரோ.
ஆமா ப்ரோ, ஷார்ட்டா இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப வில்லேஜ்ல வீட்டுல விஜய் படம் போறோம்னா அதுக்கு ஒரு பேரு ஷார்ட்டா இருக்கும். இது எப்படி சொல்லுவாங்கன்னே எனக்கு தெரியல. கொஞ்சம் ஒரு பெட்டரா ட்ரை பண்ணிருக்கோம். ஒரு கேட்சியா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இவங்க ஹாலிவுட் படம் மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. ஆமா. இல்ல ப்ரோ, அவரு இந்த நேரம் அரசியல் வராருன்னா கொஞ்சம் கனெக்டடா கொஞ்சம் எல்லா இடத்துலயும் போற மாதிரி இருப்பான்னு பார்த்தா இது இதுக்கும் இதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. பார்ப்போம், படம் வரட்டும், இதுக்கப்புறம் அப்டேட்லாம் வரட்டும், சாங் வரட்டும், டீசர் வரட்டும். ப்ரோ இப்போ அப்கமிங்ல எந்த படத்துக்கு ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த வருஷம் ஒரு படமா? எல்லா ஆமா படமே ப்ரோ. ஃபேன் பேஸ்க்கே எல்லாருமே பிடிக்கும்ல. உண்மைதான். இல்ல ப்ரோ ப்ரோ நீங்க ஏப்ரல்ல எந்த படம் சொல்லுவீங்களா? ரிலீஸ் ஆகுது ப்ரோ? ப்ரோ இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லை. இந்த வருஷம் என்ன படம் வரும்ன்ற ஒரு கிளாரிட்டி சுத்தமாக இல்லை. இந்த படம் எப்போ ப்ரோ பிளான் பண்றாங்க? இது மே பிளான் இப்போதைக்கு. மே இல்லை ஜூன். ப்ரோ மோஸ்ட்லி ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தானே பண்ணுவாங்க, இந்த டைம் வந்து அந்த மாதிரி வராதா? அந்த மாதிரி டேட் இல்லையே. ஃபெஸ்டிவல்னால் ஏதாவது இந்த ரம்ஜான் அந்த மாதிரி தான் ஃபெஸ்டிவல் இருக்குமே தவிர பெரிய ஃபெஸ்டிவல் இல்லை. ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் இல்லாம வர மாதிரி தெரியுது ப்ரோ. ஏன்னா இதை கூட சில பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க ஃபெஸ்டிவல் ரிலீஸ் இல்லாம தனியா வாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பர்ஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ரோ ஆனா இந்த வருஷம் ஒரு கிளாஷ் கன்ஃபார்ம்ல ப்ரோ, ஏதாவது ஒண்ணு ஒரு பெரிய படம், இந்தியன் டூ கங்குவா அந்த மாதிரி, இந்த இல்லை, வாய்ப்பு இல்லை. விடாமுயற்சி விடாமுயற்சி கோட்டு. வாய்ப்பு இல்லை. இந்த வருஷம் எதுவும் வாய்ப்பு இல்லை. ப்ரோ நீங்க சின்ன படம் சொல்லுவீங்களா, பார்க்கிங், குட் நைட் அந்த மாதிரி, இப்போ ஒரு மாசம் 2 மாசத்துல எதனா சின்ன படம் எதனா வருதா ப்ரோ, நல்ல படமா அந்த மாதிரி நீங்க ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி? அப்படி இது இல்லை ப்ரோ, இன்னும் பார்க்கல. பார்த்துட்டு சொல்கிறேன். பார்த்தா கண்டிப்பாக சொல்லிடுறேன் நானே. ஓகே ப்ரோ ஓகே. ப்ரோ சபாநாயகன் கண்டிப்பா போய் பார்க்கலாமா ப்ரோ? ஃபேமிலியோட பார்க்கலான்னு இருக்கேன் நான், என் ஃபேமிலி, அதுக்கப்புறம் என் கசின் சிஸ்டர் ஃபேமிலி. கண்டிப்பாக பார்க்கலாம். அது என்டர்டெயின்மெண்ட் தான். நாளைக்கு போகலான்னு இருக்கேன் ப்ரோ, பார்க்கலாம். பெருசாக எதிர்பார்த்து போகாதீங்க. ஆனால் போர் அடிக்காது படம். ஓகே ப்ரோ, கண்டிப்பா போகிறோம் ப்ரோ. ப்ரோ இந்த விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும் ப்ரோ? ஏதாச்சும் அப்டேட் இருக்கா? பொங்கல் வருமா? ப்ரோ அது தெரியல. அது வெங்கட் ப்ரோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இது ப்ரோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். மோஸ்ட்லி பொங்கலுக்கு அப்புறம் வரும் ப்ரோ. இப்போதைக்கு ஆக்சுவலாக எதுவும் இல்லை ஆனால் பிளான். வெங்கட் ப்ரோ ஏதாவது பாட்டு பாடி ஆரம்பிச்சு வைங்க வருஷத்தை. பாட்டா என்ன வேணும் கேளுங்க. நான் இப்போ தான் ஒரு பேண்டோட ஈவெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். இந்த காஸ்மோபாலிட்டன் கிளப்ல அங்கே பாடிட்டு வந்தேன். ப்ரோ இந்த தலக்கோதும் பாட்டு ஜெய்பீம் தலக்கோதுமா? கவர்மெண்ட் அது. ஓகே. தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கேக்குதா? எனக்கு கலங்காத கேட்கல சுத்தமா. நீயோ. கேக்குதா? எங்களுக்கு கேக்குது ப்ரோ. கேக்குது. கேக்குது ப்ரோ, கேக்குது. ஓகே. கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. உம் 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 தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும்,
மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்க இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான், நிழல் நிக்குதே நிக்குதே. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான், நிழல் நிக்குதே நிக்குதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு. கண்ணோரம் ஏன் கண்ணீரு, நிலவன கூற இல்லாத நிலம் இங்கு ஏது. காலமெனும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாரே, போராடி நீ அறமுண்டாகும் முன்மேலே. மீறிருள் நீ கடந்தா காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும். தலக்கோதோ இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்க இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான், நிழல் நிக்குதே நிக்குதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு. கண்ணோரம் ஏன் கண்ணீரு, நிக்காம முன்னேறு. கண்ணோரம் ஏன் கண்ணீரு, கை சேரு. தேங்க்யூ சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர். தேங்க்யூ. ப்ரோ வெங்கட் ப்ரோ, நீங்க ஏதாவது படத்துல பாடிருக்கீங்களா? இப்போ ஒரு படம் பாடியிருக்கேன் ப்ரோ, 1 வீக் முன்னாடி. ஸோ இன்னொரு இந்த வாரம் ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, ஷாமோட ஒரு படம். அது இன்னும் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணல, ஏதோ சொன்னாங்க லைக் அஸ்திரம் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க, அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவங்களே. ஏதாச்சும் பெரிய படத்துல ஏதாவது பாடிருக்கீங்களா? பெரிய படம் ட்ரை பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன், பார்ப்போம் நமக்கான நாள் வரும் அந்த பாட்டில் வர மாதிரி. கண்டிப்பா வரும் ப்ரோ. தேங்க்ஸ். அந்த ஷாம் படம் பாட்டு சூப்பராக இருக்கும். அது அப்புறம் ஒரு ட்ராப் சாங் மாதிரி இருக்கும், அந்த பாப்பா கஸ் வந்துச்சுல டாக்டரில், அந்த மாதிரி ஜோனில் இருக்கும். எப்போ ரிலீஸ் ஆகும் ப்ரோ இந்த சாங்? தெரில ப்ரோ, இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ரஃப் தான் கேட்டேன் நான். ஸோ ரெக்கார்ட் பண்ணுறோம் சீக்கிரமாக. அந்த படம் மோஸ்ட்லி மார்ச் ரிலீஸ் இருக்கும்னு சொன்னாங்க, த்ரில்லர் ஃபிலிம். ஓகே. கார்த்தியனா பார்க்கிங் பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. ரொம்ப ரியலா இருந்துச்சு. அந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு இந்த டேரக்டர் நினைக்கும் போது. இவன் தான் இங்க சமத்தே அடி வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரியலா. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ. கேக்குது. கார்த்திக் ப்ரோ, இந்த டிமாண்டி காலனி 2 எப்படி ப்ரோ இருக்கும்? தெரியல ப்ரோ, அது அடுத்த ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த வருஷம் வரும். இந்த வருஷம் தானே ப்ரோ? இப்ப ரிபப்ளிக் டேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்க்ரீனிங்ல பார்த்துட்டு சொன்னாங்க, சப்தம் அந்த படம் சூப்பராக இருக்குன்னாங்க. இந்த ஈரம் படம் டைரக்டரோடது, அறிவழகன் ப்ரோ. அறிவழகன் அந்த படம் சூப்பராக இருக்குன்னாங்க. கார்த்திக் ப்ரோ, நீங்க தியேட்டர் ஸ்பேஸ் போட்டாங்க, அவங்க வந்து ரீரிலீஸ் வந்து மங்காத்தா, கில்லி, ரமணா இது 3 ரீரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மங்காத்தா, ரமணா, அப்புறம் இன்னொரு படம் கில்லி ப்ரோ. ப்ரோ கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க. பாத்தீங்களா ரீ ரிலீஸ்லாம் வந்து ட்ரோல் பண்றீங்க, எதுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வர்ற படம் எல்லாமே ரீ ரிலீஸா தான் இருக்கு. என்ன நடக்குதுங்க, என்ன பண்ண முடியும்? போய்
கான்சர்ட்ல போய் பாட்டு பாட்டு ரசிச்சுட்டு எல்லாம் ஃபயர் ஓட்டுற மாதிரி தேட்டரா போய் ஃபயர் ஓட்டுருக்காங்க. என்ன பண்றது? அது பயங்கர அந்த ரீல் கல்ச்சர் வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து போடும்போது எல்லாருமே ட்ரால் பண்ண தான் செஞ்சாங்க. பட் ஆனால் அது பயங்கரமாக அது ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் ஆச்சு. இந்த வாரம்லாம் லைக் வாரண மயிலெல்லாம் பயங்கர ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ரீ ரிலீஸ்னா கில்லியா தான் ப்ரோ இருக்கும் கன்ஃபார்மா. எப்போ ப்ரோ வருது கில்லி? கண்டிப்பா இந்த வருஷம் வந்துரும். எப்போன்னு தெரியல. இதுவும் இருக்கு, அன்னியனும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கில்லியை தான் தேட்டர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நான் எந்திரன் தியேட்டர்ல பார்க்கல ப்ரோ, அதை ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும். எந்திரன் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். கில்லி தான் ப்ரோ பார்க்கணும். கார்த்திக் ப்ரோ, ஏப்ரல் சொல்லுங்க ப்ரோ. எலெக்ஷன் எப்படி இருக்கும்? எது? ஏப்ரல் எலெக்ஷன் எப்படி இருக்கும்? என்ன புரியல? ஏப்ரல் இந்த வருஷம் எலெக்ஷன். ஏப்ரல் எலெக்ஷனா 2024? அது தெரிஞ்ச கதை தானுங்க. இது என்ன புதுசா ஏதாவது சொல்லணுமா? என்ன சொல்லணும்? திரும்பவும் மோடி தான் ப்ரோ வருவாரு. இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா? 1.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ப்ரோ விஜய் 26ல நிக்கிறாரா என்ன ஒரு எலெக்ஷன்ல? ஆமா, 26ல வர 26ல எலெக்ஷன் வர்றாரு. இந்த இயர்ல அனௌன்ஸ் நேத்து பண்றாங்க. 2024 எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். அதை வேணா வச்சுக்கோங்க. நேத்து வந்து வீடியோஸ்லாம் இந்த பார்த்து இயர்ல ரொம்ப பார்ட்டி சர்ப்ரைஸா அனௌன்ஸ் இருந்தது. பண்ணிருக்கு. நேத்து வந்து இந்த வீடியோஸ்லாம் இயர்ல பார்த்து ரொம்ப இருக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. பார்ட்டி அவருடைய கட்சி இந்த வருஷமா அனௌன்ஸ் பண்றாரு. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. பட் ஆனா அது மொமெண்ட்ஸா மட்டுமே போயிடாம இப்ப ஒரு சில ட்ரெண்ட் ஆகும், அதுக்கப்புறமா அது டோட்டலா மாறுற மாதிரி காசை கொடுத்து அத மாதிரி ஓட்டு இதை போயிடாதா ப்ரோ? நம்ம ஆளுங்களை நம்பவே முடியாது. அந்த டைம்ல நல்லா தான் இருக்கும் பார்க்கும்போது. எல்லாமே வந்தாதான் தெரியும், நடந்தாதான் தெரியும். முன்னாடி எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த வருஷம் அவர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு பார்ட்டியை. 2026ல நிக்கிறாரு எலெக்ஷன்ல. ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. யார் வேணாலும் வரட்டும், ஆனால் வந்து ஒழுக்கமாக நியாயமாக வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுற மாதிரி யாரோ ஒருத்தர் வரணும். ஏமாற்றக்கூடாது மக்களை. ஏமாத்துறாங்க. கண்ணு முன்னாடி இன்னைக்கு ஒன்று நடந்துச்சுங்க. தட்டி கேட்டதுக்கு எங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. கார்த்தி ப்ரோ, யார்கிட்ட ப்ரோ இதெல்லாம் போய் சொல்கிறது? யார்கிட்ட தட்டிக்கிட்டீங்க ப்ரோ? ப்ரோ 1848 500 வாங்குறானுங்க 500 ml-க்கு. இது ப்ரோ ப்ரோ 500 கொடுத்தா சேஞ்ச் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்டா சேஞ்ச் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தானுங்க, இப்போ 20 ரூபா வாங்குறானுங்க ஒரு பாட்டிலுக்கு. எல்லா நாட்டுக்கு நல்லதுதான் ப்ரோ. ப்ரோ 230 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்குதுங்க ஒரு 250 ml 1848க்கு. 250 ரூபா வாங்குறானுங்க. அங்க நின்று அவங்க கூட சண்டை போட்டு கேட்டா 250 ml கிடையாது. அதுவே உங்களுக்கு தெரியல, ஃபேக்டே தெரியல. 180 ml தான். ஓகே சாரி ப்ரோ. அதுக்கு வந்து 230 ரூபா போட்டிருக்குது, 250 ரூபா வாங்குறானுங்க. அதை போய் கேட்டா தரமாட்டேங்கிறானுங்க, சண்டைக்கு வர்றானுங்க. திருப்பி சண்டை போட்டா 20 ரூபா தரவே இல்லை, பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா 10 ரூபா தருவோம் அப்படிங்கிறான். சரிடா, பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தா 10 ரூபா தருவேன், இன்னொரு 10 ரூபா யாருக்கு, எதுக்கு வாங்குற 10 ரூபா எக்ஸ்ட்ரா, எதுக்கு வாங்குற எங்க கிட்ட இருந்துன்னு கேட்டா, பாட்டில் வந்து கொடுப்பாங்கன்னா பாட்டில் எதுக்கு வந்து கொடுக்குறது? ஏங்க அந்த அதுலயே ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இருங்க, அதையும் சொல்றேன் தெரியாது. அப்புறம் பாட்டில் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்குமா? அந்த கேட்டா வடிவேல் காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க அங்க உட்காந்துட்டு. பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தா 10 ரூபா தருவாங்கிறான், கேட்டா அதுதான்டா இதுங்கிறான். ஏமாத்துறானுங்க. இதை கேட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டா நிக்க வச்சுட்டு பின்னாடி இருக்கிறவன பூரா வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு அவனை கேட்டு கொடுக்குறான். எல்லாம் வந்து கம்முன்னு வாங்கிட்டு போறானுங்க.
கொஞ்ச நேரத்துல எனக்கு தான் என்னடா நம்ம ஜோக்கராட்ட நின்றுக்கிறேன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எவனையும் வாங்க விடாம தடுத்து நிறுத்து, யோ எதுக்கு 20 ரூபா வாங்குற, எக்ஸ்ட்ரா 10 ரூபா 10 20 ரூபா எடுத்து வை, இல்லைன்னா எவனையும் வாங்க விட மாட்டேன்னு நானும் என் ஃப்ரெண்டும் தடுத்து நின்னா அவன் அங்கிருந்து வெளியே வந்து சண்டை பிரச்சனையாகி அங்க ஒருத்தர் வந்து எங்களையே கூட்டு போய் உட்கார வச்சுட்டாருங்க போத்தனூர்ல. காலையில இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் கூட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஏங்க அவனை தட்டி கேட்காம எங்களையும் கூட்டு போய் உட்கார வைக்கிறீங்க? காலையிலேயே போயிட்டீங்க கடைக்கு? ஆமாங்க, மத்தியானம் 12:30 மணிக்கு போனேங்க. பெரிய பிரச்சனை இல்ல. 2 மணி ஏங்க 2 மணி வரைக்கும் எங்களை கூட்டு போய் உட்கார வைக்கிறானுங்க. நாங்களே எத்தனை மணிக்கு போனீங்க கடைக்கு? நான் 12:30 மணிக்கு போனேங்க. கடையே 12 மணிக்கு ஓப்பன். 12:30க்கு போனேன். 12:30 போயிருக்கீங்க. 12:30க்கு போனேங்க. கூட்டமே இருந்திருக்காதே கடையில. கூட்டமே இல்லைங்க, அந்த கடையில கூட்டமே இல்ல. போத்தனூருக்கு அங்க ஒரு கடை, அது என்ன ஒரு இன்டீரியர்ல இருந்துச்சு, யாருமே இல்லை. அதனாலதான் இப்படி ஏமாத்துறானுங்க, நல்லா ஏமாத்துறானுங்க. இதுல என்ன காமெடி ஆச்சுன்னா, 2 மணிக்கு வெளியே வந்து பிரச்சனையாகி வெளியே வந்து அதே கடையில அவங்கிட்ட வந்து திருப்பி வாங்கிட்டு வந்து அடிச்சுட்டு பாட்டில் கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா தர மாட்டேங்கிறான். கேட்டா அது ஸ்டிக்கர் இல்லைங்கிறாங்க. ஸ்டிக்கர் இருந்தா தான் நான் தருவேங்கிறாங்க. அவன் ஸ்டிக்கரை விட்டா முட்டதுக்கு அந்த 10 ரூபா தர மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு தூரம் பஞ்சாயத்து பண்ணது கடைசியில வேஸ்டா போச்சுங்க. ப்ரோ கண்ணு முன்னாடி கொள்ளையடிக்கிறானுங்க ப்ரோ, இப்படி ஏமாத்துறானுங்க ப்ரோ. சொந்த காசு பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொண்டு போய் கொடுக்குறோம், நம்ம காசுக்கு வந்து நமக்கான பொருள் கொடுக்குறானுங்கன்னா இப்படி ஏமாத்துறானுங்க. இதை கேட்க யாருமே இல்லையா ப்ரோ? சீரியஸா தான் பேசுறீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ சத்தியமாங்க. ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அதாவது உள்ள உட்கார்ந்துட்டு ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான், அவனை பிடிக்காம பல வருஷமா இந்த பிரச்சனை ஏங்க ஒருத்தர் வந்தாருங்க, போத்தனூர் ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தர் வந்தாருங்க. வந்து அவனை பிடிச்சிட்டு போகாம என்ன என் ஃப்ரெண்டே வான்னு சொல்லிட்டு எங்களை கூட்டு போய் 2 மணி வரைக்கும் உட்கார வைக்கிறாங்க. 2 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டு அப்புறம் போன் தாட்டி எதுக்கு கூட்டிட்டு போனாங்க, எதுக்கு உட்கார வச்சாங்க? ஒண்ணுமே. 12 மணிக்கு வாங்கினது எப்ப குடிச்சீங்க? 2 மணிக்கு குடிச்சிங்களா, அதுக்கப்புறம் குடிச்சிங்களா, அதுக்கு முன்னாடி குடிச்சிங்களா? 2 மணிக்கு அப்புறம் தாங்க வந்து குடிச்சோம். வண்டி கவர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து குடிச்சிட்டு அந்த பாட்டில கொண்டு போய் குடிக்க. ஒரு மனுஷன் 12:30 மணிக்கு போய் கடை ஓப்பன் பண்ணோன்னா குடிக்கிறதுக்கு போன மனுஷனை 2 மணி வரைக்கும் உட்கார வச்சது அநியாயம் தான். ஃபர்ஸ்ட் காசு வாங்கினது கூட பிரச்சனை இல்லை, அது அடுத்த பிரச்சனை. இதுவே உரிமை மீறல் தானே ப்ரோ. 12:30 மணிக்கு எதே கடைக்கு போறோம், நம்ம குடிக்க தான் போறோம். அதுவே கூட்டு போய் உட்கார வச்சு 12-2 மணி வரைக்கும் குடிக்க உள்ள அப்படின்றது தப்பு. அதுவே பெரிய தப்பு தான் ப்ரோ. இத வந்து ஒரு கேஸா லஞ்ச் கூட சாப்பிட்ட மணி. நீங்க என்ன பிளான் பண்ணி போயிருப்பீங்க? 12:30 மணிக்கு போறோம் சரக்கு போறோம், 2 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றோம், 1 மணிக்கு சாப்பிட்றோம், அப்படி பிளான் இருப்பீங்க ப்ரோ? இல்ல ப்ரோ, நைட் சரக்கு ப்ரோ பிளான் இல்லைங்க, நான் சொல்றேன் பொதுவா. அப்புறம் உங்களை 2 மணி வரைக்கும் குறைச்சதுக்கு அப்புறம் நீங்க 2 மணிக்கு போய் அவசரமா குடிச்சு 3 மணிக்கு 4 மணிக்கு சாப்பிட்டு, எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம் ப்ரோ. ரொம்ப ப்ரோ கொடுமைங்கிறத விட மக்களோட காசை பறிக்கிறாங்க, சுரண்டுறாங்க. அந்த காசு எங்க போகுது, யாருக்கு போகுது ஒண்ணுமே தெரியல. எம்ஆர்பி ரேட்டை விட வாங்குறதே தவறு. 20 ரூபா ஜாஸ்தியா வாங்குறானுங்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டாலும் பஞ்சாயத்து பண்ணாலும் நம்மளே தூக்கிட்டு போறானுங்க. அங்க வந்தவரு, தம்பி வா கூட வா வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு என் வண்டி வந்தவரு என் வண்டி எடுத்துட்டு 2 பேர்த்தையும் ஆளுக்கு ஒரு வண்டியில எடுத்துட்டு கூட்டு போய் உட்கார வச்சுட்டாருங்க. 2 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டாருங்க. அது பெட்ரோல் வேஸ்ட் தானே ப்ரோ? ப்ரோ பெட்ரோல் அதுவும் வேஸ்ட் தான். யோசிச்சு பாருங்க. இது வந்து கேக்குறவங்களுக்கு வந்து ஏதோ காமெடியா இருக்கும், இல்ல கேக்குறவங்களுக்கு ஏதோ காமெடியா இருக்கும். பட் யோசிச்சு பாருங்க, இதுன்ட்டு இல்ல, ஒரு எம்ஆர்பியோட ஜாஸ்தியா வந்து விற்கிறது அவன் தப்பு. அவனை கேட்காம ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி கேட்டவங்களை வந்து கூட்டு போறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. கேட்டா என்னங்கிற அப்படி அவங்களுக்கு ஏதோ சங்கம் இருக்காமா, சங்கத்துல அதான் ஆர்டருங்க வாங்குறாங்க. சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற கடையில சேல்ஸ் கம்மியா இருக்கும், அதனால 20 ரூபா ஜாஸ்தியா வாங்குறாங்க. சங்கம் ஆரம்பிக்கலாம். ஏன் அவரு
வந்தவர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அவனை சொல்லாம. வந்தவர்னா அவன் யாருங்க? போலீஸா? ஏங்க ஆமாங்க, போத்தனூர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டானுங்க. அங்கிருந்து 2 பேர் வண்டி எடுத்துட்டு வந்து எங்க வண்டியும் தூக்கிட்டு போறானுங்க பைத்தியானுங்க. சாரி, கோவம் வருதுங்க. நியூ இயர் அன்னைக்கு நான் இங்கிருந்து கிளம்பி ஒரு என்ஜாய் பண்ணலான்னு போறது. சரி சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, மத்தியானமே கொஞ்சம் லைட்டாக என்ஜாய்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு போனா மத்தியானமே வெக்ஸ் பண்ணிட்டானுங்க. ஸ்பாயில் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. நியூ இயர் 2025 வரவே இருக்கிறோம். அதை வந்து இப்படியா இருக்கு ஆரம்பிக்குமா அலப்பறையா ஃபர்ஸ்ட்டுங்க ஒருத்தனோட இதெல்லாம் ஸ்பாயிலுங்க விடுங்க, கொள்ளையடிக்கிறாங்க. இது 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 இதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். யாரோ ஒருத்தர் வந்து இது கேஸ் போடுங்க. நிறுத்திடணும். வருஷத்துல வேற என்ன பண்ண முடியும்? என்னங்க நீங்க பாலாஜி சார் மாதிரி பேசுறீங்க, நிப்பாட்டு போங்க ப்ரோ. இல்லைங்க, என்ன பண்ணணும்னா ஒரு மன கஷ்டத்தை சொன்னா நீங்களும் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்க கஷ்டம்லாம் எனக்கு புரியுதுங்க, புரியாமலாம் இல்லையா? எல்லா கஷ்டமும் எனக்கு புரியுதுங்க. உங்களை மாதிரி தாங்க நானும் கஷ்டப்படுறேன் தாங்க. என் ஃப்ரெண்டு காரைக்கால் போயிருந்தாங்க. 500 ரூபாய்க்கு வந்து எம்ஹெச் ஃபுல்லே வாங்கிட்டு வந்து கொடுத்தானுங்க. இவனுங்க என்னடானா இப்படி பண்றானுங்க. சரி அது கூட ஏதோ யூனியன் டெரிட்டரி ரேட்டு அது இதுங்கிறாங்க. விட்டுத்தோலை, நீ எம்ஆர்பி ரேட்டுக்காச்சும் கொடுக்க வேண்டியதானே. அதுல இருந்து 20 ரூபா ஜாஸ்தி வாங்குறானுங்க. ஓட்டு கொடுக்குற காசு எப்படி தான் கரெக்ட் பண்ணுவாங்க? என்ன ப்ரோ? ஓட்டு கொடுக்குற காசு எல்லாம் இதை பேசி கரெக்ட் பண்ணுவாங்க போல. நான் வாங்கினதே இல்லையே இது வரைக்கும். என்கிட்ட இருந்து ஏன் கலெக்ட் பண்றானுங்க? அதெல்லாம் தெரியாது ப்ரோ உங்களுக்கு. நான் கூட தான் வாங்கினது இல்ல. என்ன ப்ரோ? புரியல. 6000 ரூபாய் வாங்கிங்க ப்ரோ. 6000? ஏங்க நான் என்ன சைக்ளோன் பகுதியிலே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னங்க சும்மா 6000? அது கவர்மெண்ட் ஃபண்ட் ப்ரோ. எல்லாத்துக்கும் கோயம்புத்தூர் பக்கத்துல போத்தனூர் இருக்குன்றது சொல்லிட்டு இருக்க. சைக்ளோன் சைக்கோ மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. யாருங்க நீங்க? அது கவர்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து கொடுக்குறது ப்ரோ. இப்போ ஓட்டுக்கு எலெக்ஷனுக்கு வந்து காசு கொடுப்பாங்கல்ல ஒவ்வொரு ஓட்டுக்கும், அந்த மாதிரி காசுலாம் இப்படிதான் கரெக்ட் பண்ணுவானுங்க. போடணுங்க, கேஸ் போடணுங்க. வித்தவன் எம்ஆர்பிக்கு மேல வந்து 20 ரூபா ஜாஸ்தியா விற்க சொன்னவன் இந்த தப்பை தட்டி கேட்டப்ப வந்து ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணவன், அங்கேருந்து என்னைய கூட்டிகிட்டு போய் 2 மணி நேரம் உட்கார வச்சவன், என் வண்டி என் பர்மிஷன் இல்லாமல் சாவி பிடிங்கி ஓட்டிகிட்டு போனவன், எல்லாத்தையும் மேலேயும் போடணுங்க கேஸு. ரமணா படம் சொல்றீங்க ஏங்க? உண்மைங்க, யோசிச்சு பாருங்க. இங்கிருந்து என்ஜாய் பண்ணலான்ட்டு இங்கிருந்து திருப்பூர்லேருந்து கிளம்பி ஜாலியாக கிளம்புறோம். இதுல இதோட ஒரு காமெடி. ஏன் திருப்பூர்ல இருந்து போய் போத்தனூர்ல போய் குடிச்சிங்க? போத்தனூர்ல ஃப்ரெண்டு ரெசார்ட் இருக்குதுங்க. நாங்கள் ஒரு கேங்காக போனோம். சரி நானும் இன்னொருத்தனை மட்டும் மத்தியானமே போய் லைட்டாக ஒரு போட்டு வந்துடும்னாண்டு கிளம்புனோம். பார்த்தா இந்த மாதிரி பஞ்சாயத்து எங்களையும் கூப்பிட்டு போய் குறைச்சிட்டாங்க. அது பஞ்சாயத்து ஆகி போச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆகி போச்சு. கார்த்தி ப்ரோ, ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ப்ரோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா கிடைக்காதா ப்ரோ? கார்த்தி ப்ரோ அதாங்க சொன்னேன், ஒண்ணு குடிக்கிறது நிறுத்திருங்க, அதான் சொல்யூஷன். வேற என்ன பண்ண முடியும்? ஆன்லைன்ல கன்சியூமர் கிரீவன்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு ப்ரோ. அந்த இதுல ஃபைல் பண்ணீங்கன்னா ஃபாரின் சரக்கா வாங்கி கொடுங்க. ஃபாரின் சரக்கா போய் வாங்கி குடிங்க ப்ரோ. அதுல விலைய ரேட்டு போட்டிருக்காது, எம்ஆர்பியும் இருக்காது. அதனால நம்ம எவ்வளவு காசு கொடுக்கணும்னு நமக்கு தெரியாது. ஆனா அது மன ஆறுதலா இருக்கும். ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ, அப்புறம் இது கன்டினியூ பண்ணுவோம். அந்த கன்சியூமர் கிரீவன்ஸ்ங்கிறது உண்மையாலுமே பெஸ்ட்டு. ஃப்ளிப்கார்ட்கார் என்னை ஒரு ஸ்கேம் பண்ணான். பிக் மில்லியன் டே சேல்னு சொல்லிட்டு ஐஃபோன் 14 ப்ளஸ் 2000 ரூபா கட்டி புக் பண்ணா ஃபோன்னா. நானும் 2000 ரூபா கட்டி புக் பண்ணி ஃபோன் ஆர்டர் பண்ணா. டெலிவரி அன்னைக்கு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு வந்து 60,000 ரூபா ஐபோன் 15 உங்களுக்கு வரணும். 14 ப்ளஸ் சாரி ஏதோ வளரேட் ஐபோன் கவரே கூட இருக்கட்டுங்க. என்னங்க இப்ப இருங்க சொல்றேன், ஃபோன் வரணும். அதை ஏமாத்திட்டாங்களா உங்களை? இல்லைங்க 2000 ரூபா கட்டி கூப்பன் வாங்கணும். 2000 ரூபா கட்டி கூப்பன் வாங்கணும், புக் பண்ணி வைக்கணும் ப்ரோ. கார்த்தி ப்ரோ ப்ரீ புக் மாதிரி. அது பிக் பில்லியன் டேல எவ்வளவுக்கு புக் பண்ணீங்க அதை சொல்லுங்க. அதாங்க 2000 ரூபா கட்டி புக் பண்ணிட்டு பில்லியன் டே ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே நான் ஆர்டரும் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 60,000 ரூபாய்க்கு ஆர்டர் ஏங்க இருங்க, நான் என்னோட அக்கௌண்ட் ஐடியில போய் பாருங்க, போட்டு வச்சிருப்பேன். அது ஸ்கிரீன்ஷாட்டோட போட்டு வச்சிருப்பேன். 60,000 ரூபாங்க. ஃபோனும் ஆர்டர் பண்ணிட்டேன்.
இந்த நாயை ஃபோனை கேன்சல் பண்ணிட்டு 60,000 மட்டும் ரீஃபண்ட் பண்ணிட்டு நான் புக் பண்ண 2,000 எனக்கு ரீஃபண்ட் பண்ணவே இல்லை. கேட்டால் நீ வந்து வேறு ஃபோன் புக் பண்ணுங்கிறானுங்க. வேறு ஃபோன் அதுக்கப்புறம் ஃபோன் ரேட் ஏற்றிட்டான். ஃபோன் ரேட் போய் பார்க்குற 64,000 இருக்குது. என்னடா இப்படி 4,000 ஏற்றிட்டானுங்க. சரி 4,000 போனால் போகுதுடா, அந்த 2,000 எனக்கு மைனஸ் பண்ணி கொடுறான்னு கேட்டால் தர மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் அந்த கன்சியூமர் கிரேவன்ஸில் போய் தான் நான் எல்லாமே டீட்டெயிலாக ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எல்லாம் போட்டு பண்ணேன். அப்புறம் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர்லேருந்து அவங்களே ஃபோன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் 60,000க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தர்றோம், அதுக்கப்புறம் 2,000 உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டானுங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் 60,000க்கு ப்ளேஸ் பண்ணி ஃபோனு கைக்கு வந்துருச்சு. அந்த 2,000 எனக்கு 1.5 மாதம் கழிச்சு வந்ததுங்க கூப்பனா. 1.5 மாதம் நானும் டெய்லியும் ஃப்ளிப்கார்ட்டுக்கான ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டோம், இன்னும் செல்லர் சைட்லேருந்து ரீஃபண்ட் கொடுக்கலன்னு 1.5 மாதம் கழிச்சு கொடுத்தானுங்க எனக்கு. அதுவும் கூப்பனா தான் வருது, மறுபடியும் அவங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணணும். ஆமாங்க, கூப்பன் தான் கொடுத்தானுங்க. அது என்ன பண்றது ஏமாத்துறானுங்க ப்ரோ. இப்போ நீங்க சொன்னீங்கிறதுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் ப்ரோ. எல்லாருமே ஏங்க என்னங்க வர்றவங்க போறவங்களாம் ஏமாத்துறானுங்க. இப்படி இருக்கானுங்க எல்லாம். நேர்மைக்கும் நியாயத்துக்கும் ஒரு 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 இது எல்லாம் போச்சுங்க. எல்லாம் என்னங்க அது ஃப்ளிப்கார்ட்காரன் என்னடானா ஏமாத்துறான், டாஸ்மார்க்காரன் என்னடானா ஏமாத்துறான். கார்த்தி ப்ரோ, தளபதி 68 ப்ரோ, அது என்ன இது ஜெமினி படத்தோட இது ரீமேக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, உண்மையா ப்ரோ? ஜெமினியா? இது விக்ரம் நடிச்சதா? இல்ல ப்ரோ, வில் ஸ்மித். இல்ல ப்ரோ, ஜெமினி மேன் ப்ரோ. ஜெமினி மேன் கதை சொல்லுங்க. க்ளோன் இருக்குல்ல, அவன் மாதிரியே இன்னொருத்தனை உருவாக்கி பண்ணுவாங்க ப்ரோ. என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலி அது எப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி இருப்பாங்க ப்ரோ. அவனை மாதிரியே இப்ப நல்லா டேலண்டா இருப்பான். அவனை மாதிரியே இன்னொருத்தனை வந்து க்ளோன் வச்சு இன்னொருத்தனை உருவாக்குவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இதனால என்ன, ஜெமினி மேனுக்கு வந்து வியூவர்ஸ் அதிகமாக போறாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல தான் நடக்க போகுது. ஓகே பண்ணுங்க ப்ரோ. இந்த சத்தியம் அவனே நினைப்பான் என்ன திடீர்னு இந்த படத்தை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்களே. அது இந்தியாவில இப்படிதான் ப்ரோ. கூப்பர்னு ஒரு படத்தோட இது நானும் போய் பிரைம்ல உட்காந்து அதை உட்காந்து மாங்குன்னு பார்த்தேங்க. கூப்பர் இல்லைங்க, லூப்பருங்க. லூப்பர். சாரி கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. அந்த லூப்பர் படம் அதோட நானுங்க ஆளாளுக்கு ஒன்று சொல்றானுங்க ப்ரோ. ப்ரோ எல்லாத்தையுமே தெரிஞ்சிட்டீங்கன்னா படம் பார்க்கணும் எப்படி ப்ரோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்? ஏதோ ஒன்று சொல்றானுங்க, சரி நம்ம மைண்ட் போய் பார்க்கணும். படத்துல வேண்டியதான் தியேட்டர்ல போய். வலைபேச்சுலாம் வந்து அது பண்றது இல்லைங்க. பைரவா ப்ரோ, கார்த்தி ப்ரோ, பைரவா படத்துக்கு இப்படிதான் ப்ரோ கூட்டிட்டு போயிட்டானுங்க. கூட்டிட்டு போய் என்னாச்சுன்னே தெரியலைங்க. ஃபர்ஸ்ட் விஜய் என்ட்ரி மட்டும் தான் பார்த்தேன் நான். இந்த கிரிக்கெட் ஆடுறது அந்த ஃபைட் இருக்கு ப்ரோ, அதெல்லாம் காலையில் ஃபர்ஸ்டே போய் பார்த்துட்டேன் ப்ரோ. பைரவா படம் ப்ரோ. நான் அங்கேயே தியேட்டர் ஹவுஸ்லேயே உட்காந்து நைட்டெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரோ உள்ள போனதே. எந்த படம் ப்ரோ? பைரவாக்கு இல்லை, உடனே ரொம்ப மோசமாக நினச்சிடாதீங்க. கூட இருக்கிறவன் கம்பல் பண்ணி இது பண்ணிட்டான், பைத்தியாரம் ஒருத்தன். அர்த்தம் என்னாலும் நினைக்கலாம், நான் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. அங்கிருந்து உள்ள போய் உட்கார்ந்ததும் எனக்கு விஜய் நினைக்கலாம், அதெல்லாம் நினைக்க மாட்டேன். நானுமே அதை பண்ணியிருக்கேன், அதனால நான் நினைக்க மாட்டேன். இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் அதை பண்றது இல்லை. என்னாச்சுன்னா, தளபதி வந்தாரு, ஸ்க்ரீன்ல முன்னாடி நின்றுட்டு ஆவோன்னு கத்திட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு உட்காந்தங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரிலங்க. இன்டர்வல்ல வந்து ஊனானுங்க. என்னன்னு பார்த்தா தளபதி ஒருத்தனை மேலே தூக்கி பிடிச்சிட்டு கீர்த்தி சுரேஷுக்கு வந்து பொக்கே நீக்கி லவ் யூனாரு. அப்போதான் எனக்கு படம் பார்க்குறங்கிற ஒரு ஞாபகமே வந்துச்சு. முக்கால்வாசி படமே இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபே எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ 2வது டைம் உட்காந்து பார்த்தாதே அது ஃபீலே போச்சுங்க. படம் பார்க்குற ஃபீலே போச்சு ஃபர்ஸ்ட்டு. கார்த்தி ப்ரோ, ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். என்ன ப்ரோ, வலைபேச்சு சொன்னது எல்லாம் உண்மையாயிட்டு வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஆடுன்னு கோட்டுன்னு சொன்னும் போது நம்ம கலைக்கலான்னு முடிவு பண்ணோம். பார்த்தா அதே தான் வந்திருக்கு. யாரு கலைக்கிறதுன்னு தான் தெரியல. நான் லீக் ஆயிருச்சு சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன் ப்ரோ, ஆனா அப்படியே விட்டாங்க. இது லீக் ஆனா வேணா விடுங்க ப்ரோ. ஆனா உண்மையாவே ஏதோ ஹாலிவுட்
அந்த மாதிரிதான் ப்ரோ இருக்கு. ஏதோ ஹாலிவுட்ல வரல ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் லண்டன் அந்த மாதிரிலாம் வருதுல்ல. அதேதான். சரி. ஒன்ஸ் அப்பான் டைம் இன் ஹாலிவுட். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்டா? ம் ப்ரோ அந்த சத்தியம் பீட் பத்தி நானே சொல்லலான்ட்டு வந்து அதுக்கு நீங்க ரிப்ளை போட்டீங்க ப்ரோ. வெங்கட் பிரபுவே ட்வீட் போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு வேலை இல்லையா, அவனுக்குலாம் ரிப்ளை பண்ணிருக்காரு. அவனே பாவம். இல்ல ப்ரோ, ஏதோ நல்ல தரமா கொஞ்சம் குவாலிட்டியான கண்டென்ட் எடுக்கிறாங்கன்னு தோணுது. அதாவது மணிக்கவும் இங்கிலீஷ்ல டைட்டில் விட்டா இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறதெல்லாம் தவறு. இல்ல ப்ரோ, அந்த அது நம்ம தவறு. நம்ம அப்படி நினைச்சிட்டு போய் அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் அப்படி இல்ல பண்ணக்கூடாது. ப்ரோ. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது எஃபர்ட்ஸ் போட்டது தெரியுது, டீடைலிங்கா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியா தெரியுதுனால தரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்ல வரோம் ப்ரோ. அது ஏன் ப்ரோ தளபதி படம் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வந்து கலர் எல்லாம் ஒரு கிரே கலர்லயே வருது? கலரே அடிக்க மாட்டானுங்களா? கோபி பிரசன்னா தான் ப்ரோ கேட்கணும். பிகில்ல சிகப்பா தானே ப்ரோ இருந்தது. ஏங்க அது ஓகேங்க, ஒன்று சிவப்பா இருக்குது, ஒன்று இதாக இருக்குது. பாலாஜி சாருக்கு கொடுத்தாங்க வச்சு நல்லா 4 கலர் அடிச்சு கொடுப்பாரு சூப்பரா. கார்த்தி ப்ரோ, திருச்சியில ஒரே பரபரப்பா இருக்கு. வரதுல 2ஆம் தேதி ஏர்போர்ட் ஓபன் பண்றதுக்கு மோடி வராங்க. ஆமா, ரோடெல்லாம் க்ளீன் பண்றாங்க, செடியெல்லாம் க்ளீன் பண்றாங்க. ப்ரோ ராபின்சன் ப்ரோ. என்ன ப்ரோ? அப்புறம் இன்னொன்னு ஐஏஎம் ஓபன் பண்றாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் குறிச்சு. அதனால எங்க வணக்கம் வணக்கம் போட்டு டேக் வேற போடணுமா? சரி ஓகே. எங்க ஊர் சைடு எல்லாமே பேனரு கட்டவுட்டு அண்ணாமலை பரபரப்பா இருக்கு. ப்ரோ நேற்று ட்வீட்லாம் பார்க்கும்போது கட்சி தவிரீங்க போல, அந்த மாதிரி தான் தெரியுது. இருக்குங்க. அதான் நேற்று விஜயோட ட்வீட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த வீடியோஸ்லாம் கீழே கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்கல்ல, கட்சி தவிர மாதிரி தெரியுது. அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே தானே விமர்சனம் பண்றோம். இப்போ இந்த டைட்டில் என்ன சொன்னோம், நமக்கு பிடிக்கலன்னு தான் சொல்றோம். என்ன ராம்குமார் மாதிரியே பேசுறோம். அதெல்லாம் கிடையாது. நமக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிக்கும். அந்த ஈவெண்ட் நேற்று பண்ணது நல்லா இருந்துச்சு, ஓகே. இந்த டைட்டில் எனக்கு பெருசாக பிடிக்கல. அதையும் சொல்லுவோம், இதையும் சொல்லுவோம், நாளைக்கு வந்து வேற தான் சொல்லுவோம். சப்போஸ் அவர் சொல்றதெல்லாம் கரெக்டா இருந்து உங்களுக்கு ஓகே இருந்தா நீங்க அவர் பக்கம் போவீங்களா ப்ரோ? அந்த கட்சி பக்கம் தான் ப்ரோ சொல்றது வந்து நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லணும். என்ன இருக்கு? ஓகே ப்ரோ, பார்க்கிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்தது. நல்ல மேக்கிங், சவுண்ட் எல்லாம் செம சூப்பரா இருந்தது ப்ரோ. சின்ன சின்ன சவுண்ட் கூட நல்லா பண்ணிருந்தது. அது கதைக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்தது. பாருங்க, படமும் நல்லா தான் இருக்கும். கார்த்தி ப்ரோ, என்ன இன்னைக்கு நைட் பார்க்கிங் பண்ணலையா என்ன? இல்ல ப்ரோ, எங்கேயும் போல, யூஷுவல் பார்ட்டி தான். ஐயப்பன்லாம் ஐயப்பன் எங்கே போனான்னு தெரியல, இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன். ப்ரோ இன்னைக்கு ஏதோ 18,000 போலீஸ் எல்லாம் வச்சு ஓவர் செக்யூரிட்டியா பண்ணிட்டு சென்னை சிட்டி ஃபுல்லா. எது என்னாச்சு? சென்னை சிட்டி ஃபுல்லா ஓவர் ரொம்ப அலர்ட் பண்ணி 1 மணிக்கு மேலே வெளியே சுற்றக்கூடாது அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அது யூஷுவலா பண்றது தானே, பண்றது தான். பட் இந்த தடவை கொஞ்சம் ஏதோ அதிகமா ஏதோ த்ரெட் எல்லாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, யூஷுவலா பண்றது தான். இன்னைக்கு வாரணம் ஆயிரம் பார்க்கணும். எந்த ஊர்ல எந்த தேட்டர்ல? திருச்சியில சோனா மீனா. ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல் தான், நல்லா ஃபில் ஆகுது. ஆனா 3 பார்க்க அளவுக்கு எஃபெக்ட் இல்லை ப்ரோ. விஜய் பார்க்கும்போது கொஞ்சம் சப்பியா இருக்கிற மாதிரி தெரியும் இந்த ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது. இது ஸ்கிரிப்டுக்காக இல்ல நார்மலாவே இப்படி ஆயிட்டாரா? ஸ்கிரிப்டுக்காக தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த போஸ்டர்லயே வந்து ஃபர்ஸ்ட் லுக்லயே 2 பேர் இருந்தாங்க இல்லையா. ஒருத்தர் கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி இருக்கும், இந்த பக்கம் இருக்கவர் வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கு போஸ்டர்லயே இருக்கும். ஸ்கிரிப்டுக்காகவே பண்ண மாதிரி கூட இருக்கும்.
கார்த்திக் ப்ரோ நீங்க சேலம் வரலையா? ஏதோ டிசம்பர் டைம்ல வரேன்னு சொன்னீங்க, கிறிஸ்மஸ் டைம்ல. வரணும்னு நினச்சேன் ப்ரோ, வர முடியல, வேலை இருக்கு, முடியல. இங்கே கொஞ்சம் வேலை தள்ளிட்டு போகுது, சின்ன வேலை. அதான். சரி போகிறதே போகிறோம், பொங்கலுக்கு போய்க்கலாம். ஓகே கார்த்தி ப்ரோ ஹாப்பி ஹாய் ப்ரோ, ஹாப்பி நியூ. ப்ரோ தங்கலான் படத்தோட டேட்டு தள்ளி போச்சுல. ஆக்சுவலாக எப்போ அஃபிஷியல் டேட் ப்ரோ, ரிலீஸ் டேட்? மார்ச் எண்டில் இருக்கும். அது ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க்கும் முடியல. அது இதுக்கப்புறம் இந்த வருஷம் வர படங்கள் நிறைய படம் தள்ளி தான் போகும். ஓகே பிஸ்னஸாகவும் சரி, பிஸ்னஸாகவே எல்லா படத்துக்குமே இவங்க நினைக்கிற பிஸ்னஸ்லாம் ஆகாது. ஸோ அதனால் பிளான் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ரிலீஸ் பண்ண முடியாது. டேட்டை போட்டு ரிலீஸ் பண்ணுறது இப்போ திரும்பி சொன்னால் லியோ மாதிரி ஒரு படத்தை டேட் போட்டு ப்ராப்பராக அந்த மாதிரி ரிலீஸ்லாம் வந்து இந்த வருஷம் நடக்கவே நடக்காது. ஓகே எந்த படத்துக்கும் இப்போ எல்லா படமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க டேட்லேருந்து அப்படியே தள்ளி போயிடும். நீங்கள் சொன்னது பார்த்தா கரெக்டாக யாருமே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணல. அதுதான் புரியுது. அதான் உண்மை, யாருமே ஃபிக்ஸ் பண்ணல டேட்டு. ஓகே கத்தியமா லியோ ரீவாட்ச் பண்ணுவீங்களா நடுவில் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்? இல்லை ப்ரோ, பண்ணல. எங்கள் வீட்டிலலாம் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பார்த்துட்டோம், ஃபேமிலியாகவே எல்லாம் பார்த்தோம். ப்ரோ இந்த ஹிந்தி ஆனால் சீரியஸாக ப்ரோ அந்த படம் வந்து அந்த டேட்டுக்கு முடிச்சதுன்றது வந்து பெரிய விஷயம் தான் ப்ரோ. அந்த சிஜி ஒர்க் எல்லாமே ப்ராப்பராக முடிச்சு ஐமேக்ஸ்க்கு கொடுத்து ஓவர்சீஸ் கரெக்டாக கண்டென்ட் சேர்த்து வச்சு சீரியஸாக பெரிய விஷயம் தான் ப்ரோ. ப்ரோ கோட் வரதுக்கு இது அடுத்த தீபாவளி ஏறணும் ப்ரோ. கேட்கல. கோட்டு இப்போ தீபாவளிக்கு தானே வரும். தீபாவளிலாம் கிடையாது, முன்னாடியே வந்துடும். கார்த்திக் ப்ரோ, இப்போ லோகேஷ் வந்து இந்த படம் மேக்கிங்க்கு வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னார்ல, அது மேபி மேக்கிங்ல பிரச்சனை இல்லைங்க, கதையில பிரச்சனைங்க. என்னங்க மேக்கிங்ல பிரச்சனை? இல்ல அவசரம் எடுத்த மாதிரி இன்னும் 15 நிமிஷம் தான் அந்த சீன்ஸே வரும், ஃபிளாஷ்பேக் சீன்ஸே. மேபி ஷூட் பண்ண டைம் இல்லைங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கலாமா? ஸ்டோரி இன்னும் சேமா இருக்கலாம், பட் ஆனால் அவரே கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா ஒரு இன்னும் 1/2 hour பக்கம் போயிருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு ப்ரோ. மேபி டைம் கிடைக்கலன்றதால அப்படி சொன்னாரா? ஸ்டோரி சேமா கூட கதை மாற போறது இல்ல. இப்போ ஃபிளாஷ்பேக் வந்து ஏன் நிறைய பேர் பிடிக்கலன்னா அந்த ஒரு டெப்தே இல்லை, ஏதாச்சும் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம அந்த கேரக்டர் வந்து பெருசா காட்டலன்ற மாதிரி தானே சொன்னாங்க. ப்ரோ இதெல்லாம் நிறைய பேசியாச்சு ப்ரோ, போர் அடிக்குது ப்ரோ. ராபின்சன் இருந்தா கொஞ்சம் ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ இந்த வேற ஏதோ இன்னைக்கு பேசுறேன்னு சொன்னார். 12th ஃபெயில்னு ஒரு படம் இருக்குல்ல, அது பார்த்துட்டீங்களா? அப்புறம் நல்லா இருக்குங்க, எல்லாரும் பார்க்கணும். எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் அந்த படம், செமையா இருக்குமா ப்ரோ? நானும் ஃப்ரெண்டு தான் சொன்னான். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். நீங்க பாத்தீங்களா ப்ரோ? வெங்கட் ஹிந்தி அது ஹிந்தியா? தமிழ் டப்பிங்கும் இருக்கு. தமிழ் டப்பிங் இருக்கா ப்ரோ? ஹாட் ஸ்டார்ல வந்து இருக்குல ஓடிடி. படம் தமிழ் டப்லாம் ரிலீஸ் ஆச்சு தியேட்டர்ல, இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த போஸ்டர்லயும் போட்டிருந்தாங்க, வந்துருச்சா தெரியல. பட் தமிழ் டப் ரிலீஸ் ஆச்சு தியேட்டர்ல. நாம படம் ரொம்ப நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலா சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. ஒரு லைக் குக் கிராமத்துல இருக்கிறவர் வந்து எப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகுறாரு, அவரோட கனவு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி சூப்பரா ஒரு ஸ்டேஜ்லயும் ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த வருஷத்துல வந்ததுல ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸ் கண்டிப்பா அது. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்லயே வந்து முக்கால்வாசி இப்போ தியேட்டர்ல வந்து உங்களை போய் படம் பார்க்க வச்சு அதுவும் சின்ன படம் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணதான் ஒரு பெரிய விஷயம். சூப்பரா இருந்தது, எஃபர்ட்லெஸ்ஸா இருந்துச்சு அந்த படம். தமிழ் நல்லா ஓடிச்சது. தமிழ் வந்ததே தெரியல. அது நவம்பர் எண்டில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நவம்பர் 24 அந்த டைமில். ஸோ இங்கே இதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு, ஜிகர் தண்டா அந்த படம்லாம் ஓடிட்டு இருந்தது. படம் கண்டிப்பாக பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஒரு நல்ல அண்டர் டாக்லேருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க அது. ஓகே தேங்க்ஸ்.
பார்த்துருவோம், நாளைக்கு பார்த்துருவோம். ப்ரோ அக்வாமேன் யாரா பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? ரொம்ப சுமாராக இருந்தது. விஷுவல்காண்டியாச்சும் பார்க்கலாமா? ஓ எனக்கு அப்படிலாம் பார்க்க பிடிக்காது. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் தான் எனக்கு அந்த படம். விஷுவல்ஸ் பார்க்க நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ, எனக்கு விஷுவல்ஸ் மாத்திரம் வச்சுலாம் ஒரு படம் பார்க்குறதுலாம் பிடிக்காது. அது ஓகேவா எனக்கு தெரில, எனக்கு அது படமாகவே பிடிக்கல. ஓகே. இல்ல நிறைய தடவை இந்த ஸ்டோரி சேஞ்ச் வருஷம் பண்ணுவாங்க. டைம் பாஸ் என்ன வித்தியாசமா இருக்கும்? ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? ரெசல்யூஷன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 1 hour பிஃபோர் அது முயற்சி பண்ணுறேன் ப்ரோ, கண்டிப்பாக. ஒரு 11:30 மணி. இப்படி தாங்க ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு ஒரு நாள் ப்ரோ, நாளைக்கு பாருங்கள் ஷார்ப்பாக 11:30 போட்டுடலாம். நீங்கள் அன்னைக்குன்னு வந்து 12:15 போட்டீங்க. நான் 11:30 மணிக்கு ஃபோனில் சார்ஜ் போட்டு ரெடி எடுத்து வச்சு உட்காந்துருந்தேன். நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. சரி, ஓகே, இருங்க, நாளிலேருந்து முயற்சி பண்ணுறேன். ப்ரோ நீங்க போடாதனால பக்கத்துல கடையெல்லாம் ஓபன் பண்றாங்க. பிரசாந்த் ப்ரோ அங்க போய் ப்ரமோஷன் பிக் பாஸ் ஸ்பேஸ்லாம் போய் கடை பத்தி பேசிட்டு இருக்காரு 1/2 மணி நேரத்துக்கு. பிக் பாஸ் இல்லையா? பிக் பாஸ் ஸ்பேஸ்ல போய் 1/2 மணி நேரம் ஃபுல்லா இங்க பேசுற மாதிரி. ஆமா, இங்க 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 பேசுற மாதிரி அங்க போய் ஒரு 1/2 மணி நேரம். எல்லா ஸ்பேஸ்லயும் ஒரு 1/2 மணி நேரம் அவர் கடை பத்தி பேசிடுறாரு ப்ரோ. தெரியல, அவர் எந்த ஸ்பேஸ்ல போனாலும் நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படி கஷ்டப்படுறேன்னு எல்லா ஸ்பேஸ்லயும். ஒரு வருஷம் முன்னாடிலாம் நல்லா காமெடியா பேசிட்டு இருப்பாரு. இப்போ ஃபுல்லா கதறலோ. இல்ல நல்லாதான் பேசுறாரு. இல்ல ஓகே ப்ரோ, ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஓகே. ஆனா எல்லா வாட்டியும் ஒரே மாதிரி பேசுறதுனால என்னன்னு தெரியல. அவர் சோஷியல் மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்றாரு. நான் பார்ப்பேன். இல்லை, கரெக்டாக யூஸ் பண்ணுறதுலாம் தெரியுங்க. நீங்களாம் ரொம்ப ப்ரில்லியன்ட். சொல்ல பாருங்க, சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம போய் பேசுகிறோமா, உண்மையாக பேசுகிறோமா, உருட்டுறோமா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்னன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க எல்லாத்தையுமே. நானே ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் இவன் சொல்கிறது சரியா, எல்லாத்தையும் கேட்குறீங்கன்றதுக்காக நம்ம பேசுறது எல்லாமே சரின்னு ஆகிறது. அதுக்கு என்ன ரிப்ளை வருது, கமெண்ட் வருதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நான் நிறைய கமெண்ட்லாம் பார்த்தேன். எல்லாமே பார்த்து பிரசாந்த் பேசுறது வந்து அவருக்கு அந்த கடை ஓப்பனிங் அப்போ இருந்த அந்த இது வந்து திரும்ப அது வந்து பேசிட்டே இருக்கும்போது அந்த இது இல்ல ப்ரோ, கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவர் வந்து அவரோட அகெயின்ஸ்டா போற மாதிரி ஏதோ பேசி ஆஃப் பண்றது தான் பாக்குறத தவிர காது கொடுத்து எதுவும் கேட்கறது இல்ல. கார்த்திக் ப்ரோ, நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, அவர் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போச்சு. அது பிரச்சனைனா இது கூட கிடையாது, பர்சனலா கூட கிடையாது. அந்த அமலா ஷாஜி பத்தி ஒரு வீடியோ பத்தி போட்டிருந்தாருல்ல, அது கீழே ஒரு கமெண்ட் போட்டேன். அதுல இருந்து அவர் வந்து நான் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாரு ப்ரோ. ஏங்க இன்னொரு பிரச்சனை போச்சு. நீங்க வேற பிராண்ட் வந்து அதெல்லாம் அப்பயே சால்வ் ஆயிடுச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் நான் பேசிட்டேன். அவர் என்ன பிளாக் பண்ணியிருந்தாரு, அன்பிளாக் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ரோட் சவுத்தோட லான்ச்சுக்கு போயிருந்தேன். அது வேற விஷயம். அதுக்கப்புறம் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அமலா ஷாஜி பத்தி ஒரு வீடியோ போட்டு. நீங்க தானே? என்ன ப்ரோ? இவர் தாங்க அது பஞ்சாயத்து ஐயா ப்ரோ. போய் 2000 வாங்கிட்டு வந்தீங்களா நீங்க தானே? அது 4000. 4000 சாரி ப்ரோ. இல்ல ப்ரோ, அதுக்கப்புறமா அந்த அமலா ஷாஜி பத்தி ஒரு ட்வீட் போட்டபோது இப்படி பாசத்தி காட்டுறீங்க, டார்ச்சரும் பண்றீங்க ப்ரோ. அதுக்காக வந்து நம்ம அண்ணனுங்கிறதுக்காக தான் ப்ரோ நம்ம பேசுறோம். இப்ப ப்ளூ செட்ட மரனா போய் பேசிட்டு இருக்க முடியுமா? நம்ம அண்ணனுக்கு நான் தான் செய்வேன்ற மாதிரி செய்வீங்க. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன், அப்படிதான்டா செய்வேன். இவரு அமலா ஷாஜி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. ஒரு யாரோ இன்டர்வியூல பேசும்போது, இன்டர்வியூல இல்ல, ஒரு ஆடியோ லான்ச்சா ஏதோ ஒன்று பிரஸ் மீட்ல பேசும்போது அமலா ஷாஜி 2 லட்ச ரூபா கேக்குறாங்க, இத்தனை செகண்ட்ஸ் தான் ஆட போறாங்க. எதுக்கு ப்ரோ? ஏதோ ஒரு படத்துல ஏதோ ஒரு கேரக்டரா இல்ல சாங்க்கு என்னன்னு தெரியல. அந்த மாதிரி கேட்டுருக்காங்க. ரீல்ஸ்க்கு, படத்துக்கு கேரக்டர்லாம் இல்ல, ரீல்ஸ்க்கு. அதுக்கு வந்து நான் அதுக்காக நான் எதுவும் சொல்லல. அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் மேல வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு எத்தனையோ ஒர்க் பண்றோம். இப்ப சில டைம் 3 நாள்ல கண்முழிச்சுனா ஒர்க் பண்ணிருக்கோம். இல்ல இப்ப நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன். அதுவே ஹார்ட் ஒர்க்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றவங்க இருந்திருக்காங்க.
ஹார்ட் ஒர்க்குங்கிற வேர்டு யூஸ் பண்ண நான் ட்ரிகர் ஆயிட்டேன். ஏன் ப்ரோ இதெல்லாம் ஹார்ட் ஒர்க்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே நீயும் வந்து ஒரு 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வர வச்சுக்கோ, அதே மாதிரி கிரிஞ்சா டான்ஸ், நான் வந்து கிரிஞ்சா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன். கிரிஞ்சா டான்ஸ் ஆடி அவ்வளோ வியூஸ் ஃபாலோவர்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னு சொன்னோடனே நீங்களும் அதே மாதிரி கிரிஞ்சா பண்ணி 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரைங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே ஒரு ட்வீட் போட்டேன் அவரை கோட் பண்ணி, நீங்க கூட தான் படத்தை ரிவ்யூ பண்றீங்க, ஒழுங்கா ஒரு படத்தை வந்து எந்த ஃபிளாஸும் இல்லாம டைரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க படத்தை ரிவ்யூ பண்ணுங்க. அமலா சர்ஜிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரா அவரு? ஆமா ப்ரோ. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்களா ப்ரோ? அதான் எனக்கு செம டென்ஷன் ஆச்சு. இவரு எனக்கு ஞாபகம் இருக்கு, இவரே ஒரு நாள் டிடிஎஃப் எல்லாம் திட்டுறாரு. அப்புறம் இல்ல இவரே திட்டி இருக்காரு. அங்க ஒரு என்ன ரீல்ஸ்னா வரலையா, அந்த ஏதோ ஒரு பாட்டு ஏதோ ஒரு சாங் காவாலோ ஏதோ, அப்போ என்ன வரலையா அங்க, என்ன அந்த பொண்ணு ரீல்ஸ் போடலையா, நீ போடும்பாரு ஆடும்பாரு அப்படின்னு இவரே சொல்லி இதுலயே சொல்லியிருக்காரு, ட்விட்டர் ஸ்பேஸ்லயே சொல்லியிருக்காரு அவரு. இல்ல ப்ரோ, யாருமே கிரிட்டிசிஸை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ப்ரோ எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து எல்லாரையுமே ட்ரோல் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஒரு சின்ன கிரிட்டிசிசம் வச்சா கூட வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க, ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாங்க. ப்ரோ அவங்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கிரிட்டிசிசம் வந்து ஏற்றுக்கவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் ப்ரோ எல்லாமே பண்ணுவாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க தான் ஒன்றும் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை ப்ரோ, அவரு ஏதாச்சும் எதிர்த்து பேசினாலே நம்மளே வாய மூடுற அளவுக்கு அவர் ஏதாச்சும் ஒன்று பேசி கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பேசி விட்டுறாரு. அந்த இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பூமர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. என்ன பேசுவாரு, நீங்க ஏதாவது ஒன்று பேசினா அவர் என்ன பேசுவாருன்னா, அந்த டாபிக் ரிலேட்டடா பேச மாட்டாரு. நீ யாரா, நீ என்ன பாக்கெட்ல எவ்வளோ இருக்கு உங்ககிட்ட, நீ அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு, நீ என்ன வெட்டிட்டியா, நீ என்ன முடிச்சிட்டியா அப்படிம்பாரு. அவ்வளோதான். அந்த டாபிக் ரிலேட்டடாவே போக மாட்டாரு. ப்ரோ அந்த ட்வீட் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த ரோட் சோக்கில் எடுத்த டிஷர்ட்டோட ஒரு ட்வீட் போடுறேன். உடனே அதை ரீபோஸ்ட் பண்றாரு. ஆனா நான் கால் பண்றேன் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி நான் ஒரு டைம் கால் பண்ணி எடுக்கல மதியான டைம்ல. அப்போ நான் ட்வீட் அவருக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன சஜஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு உடனே ரிப்ளை பண்றாரு, ஆனா ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் கால் பண்ண அப்பயும் ஃபோன் எடுக்கவும் இல்லை, எந்த ரிப்ளையும் இல்லை. கொஞ்சம் கோச்சுக்காதீங்க யார்ட்டையும் அந்த மாதிரிலாம் யாரையும் கோச்சுக்காதீங்க. கால் எடுக்கல அப்படின்னா கோச்சுக்காதீங்க. இல்ல ப்ரோ நான் கோச்சிக்கல ப்ரோ, அவங்க வந்து இதை கூட பர்சனலா எடுத்துக்கிறாங்கன்ற. ஒரு சோஷியல் மீடியால ஒரு விஷயத்த பேசினா கூட அது பர்சனலா எடுத்துக்கிறாங்கன்ற. நீங்க ஃபோன் எடுக்காதீங்க, நீங்க பர்சனலா எடுத்துக்கிறீங்க. நீங்க எத்தனை டைம் ப்ரோ கூப்பிட்டீங்க? நான் ஒரு 3 டைம் கூப்பிட்டேன் ப்ரோ. ஒரே நாள்ல 3 டைம் கூப்பிட்டீங்களா? ஒருத்தர் ஃபோன் எடுக்கலன்றதே பர்சனலா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட். அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. இல்ல ப்ரோ அந்த டைம்லயே வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்றாரு. உங்ககிட்ட பேசலன்றதுக்காக ஒருத்தர் மேல கோவப்படுறதெல்லாம் தப்பு. அதை பண்ணவே கூடாது. யாரா இருந்தாலுமே அதை வந்து ஒரு ஃபோன் பண்றோம், ஓகே ரிப்ளை கொடுக்குறோங்க. அவங்க பேச விரும்பலன்னா விட்டு போயிடணும், அடுத்த வேலையை பார்க்கணும். அப்படிதான் பண்றோம். இன்னொன்று நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா ஹார்ட் ஒர்க்கு, அதெல்லாம் வந்து அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் கிடையாது, வேலைக்கும் வருமானத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அது அமலா சஜி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு கரெக்டா அந்த டிஜிட்டல் மீடியா வந்து அவங்களுக்கு வந்து ஃபேவரா இருக்கு, அது பண்றாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு இப்போ இதே ஐடி கம்பெனில எல்லாம் ஐடி படிச்சுட்டு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறீங்க, இன்ஜினியர்ஸ்லாம் வேலை பார்க்குறீங்க. ஐடின்னு ஒரு ஃபீல்டே பூம் ஆகலை அப்படின்னா என்ன இருக்கும்? இங்கே நான் படித்தேன் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரு, நான் வந்து இன்ஜினியர், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சுற்றிட்டு இருந்த காலம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அது வேலைக்கும் வருமானத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் கிடையாது. அதெல்லாம் இந்த டிஜிட்டல் மீடியாவில் எவ்வளோ வேணாலும் சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒன்றுமே இல்லை சமைக்கிறத போட்டு ஒரு ஊரில் வில்லேஜ் குக்கிங் சேனல்னு போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சாதாரண அவங்க வந்து அந்த ஊரில் வந்து கல்யாணமே மிஞ்சி போனால் கல்யாணத்தில் சமைக்கிறதே பார்த்தீங்கன்னா வீட்டிலே சமைச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும் வில்லேஜ் குக்கிங் சேனல். பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த ஊர்ல இருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்லுவீங்களா அப்படிலாம்? நான் ஐடி அதெல்லாம் சொல்லவே கிடையாது ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க ஹார்ட் ஒர்க்குங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணாங்களா, அதுதான் டென்ஷன் ஆயிருச்சு எனக்கு. அந்த ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்னு இல்ல ப்ரோ, அந்த வார்த்தை என்ன மாத்திக்கோங்க, ஸ்மார்ட் ஒர்க்னு மாத்திக்கோங்களேன், ஸ்மார்ட் ஒர்க்னு மாத்திக்கோங்களேன். அதுதான் ப்ரோ நானே அதான் சொல்றேன், என்னோட ட்வீட்லயே அதான் சொல்றேன். இப்போ சரி ஓகே, அப்ப ஜிபி முத்தி என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாரு? வெறும் ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு இல்லை அந்த பையில இந்த பையில பேப்பையில பிக்கால பையில பேசுறாரு, அவ்வளவுதான். செத்த பையில நேர பையில இது வந்து ஹார்ட் ஒர்க்கா? அது கிடையாது. இல்ல அதான் சொல்றேன் ப்ரோ, கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க்குமே கிடையாது. அது பேசுறாங்க, அது ஒர்க் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இது ஏன் ஆச்சு, இதுக்கு ஆச்சுன்னா அவங்களுக்கும் தெரியாது, பாக்குறவங்களுக்கும் தெரியாது, அவ்வளவுதான்.
அது அவர் சொன்னதும் தப்பு தான், ஹார்ட் ஒர்க் அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் ஹார்ட் ஒர்க்லாம் இல்லை. பட் அது டைம் ஒர்க் ஆகுது, என்ன பண்ண முடியும்? இல்ல ப்ரோ கார்த்தி ப்ரோ, இது எதனால வந்ததுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து அந்த ஸ்டேஜ்ல பேசியிருந்தாருல, அது தேவையில்லாத பேச்சு இல்ல. ஒருத்தவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஏன் 2 லட்சம் கேட்கலாம்? அதெல்லாம் தேவையில்லாதது இல்லைங்க. அவங்களோட ஒர்த்துக்கு தகுந்த மாதிரி தானே கேட்பாங்க. இப்போ வந்து விஜயோ அஜித்தோ இருக்காங்க, அவங்க ஏன் இவ்வளவு சேலரி கேட்கலாம்னு இவர் சொல்ல முடியுமா? அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ பண்ணல, அது வேற விஷயம். அவங்க எப்படி கேட்கலாம்? அந்த மாதிரி இருந்தது அவரோட ஸ்பீச். அதுக்கு தான் பிரச்சனையே ஸ்டார்ட். அதுக்கே அவர் இவங்க சொன்னது ஏன் தப்பு தான் ப்ரோ. கிரிட்டிசைஸ் பண்றாங்க? அவர் சொல்றது எப்படிங்க கரெக்ட் ஆகும்? இப்போ தப்பு நீங்க தான் ஒரு ப்ரோ சொல்றாங்க. கடையே வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க நல்லா குவாலிட்டியா ஒண்ணு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த ரேட் வைப்பீங்க. குவாலிட்டி சரியில்லைன்னா கம்மியா கொடுப்பீங்க. உங்க ஒர்த்துக்கு தானே சம்பளம் கேட்பீங்க. அதானே அவங்க கேக்குறாங்க. அதை உட்காந்துட்டு அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அதை அப்படியே அவர் படத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரு, அவ்வளவுதான். ரைட்ஸ் கொடுக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு இளையராஜா மாரி கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரு பிஸ்னஸ் பண்றாரு, ஓகே, அது நல்ல விஷயம். ஆனா அவர் மீடியால அவருக்குன்னு ஒரு ஃபேம் இருந்தங்காட்டிக்கு தான் அந்த பிஸ்னஸே. இப்போ விஜய் ப்ரோலாம் 4000 ரூபாய்க்கு இப்போ இங்கே 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 எத்தனையோ புதுசாக பிராண்ட் வருதுங்க. நிறைய பிராண்டெல்லாம் அவங்கவுங்க உருவாக்குறாங்க, குவாலிட்டி நல்லா கொடுக்குறாங்க. இதை நீங்கள் வாங்கிடுவீங்களா விஜய் ப்ரோ? உங்களுக்கு அந்த பிராண்ட்லாம் என்னன்னே தெரியாது. இவருக்கு வந்து ஒரு ஃபேம் கிடச்சிச்சு, இவர் வந்து நான் கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியும், அதை யூஸ் பண்ணி தான் இதையுமே அவர் டெவலப் பண்ணிக்கிட்டாரு, அவ்வளோதான். கரெக்ட் தார்கராயின் ப்ரோ, அது கரெக்ட். பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல 365 இல்ல நாள்ல ஹார்ட் ஒரு ஒர்க்கு 10% ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னீங்கல்ல, அவருக்கே இல்ல ஹார்ட் ஒர்க்குங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். இல்ல இல்ல அவரு இந்த பர்ஃபெக்டா பண்றாரு ப்ரோ. அவரோட ஃபேமை வந்து யூஸ் பண்ணி அவரோட பிராண்டை வந்து பண்றதுலாம் அவர் கரெக்ட். மீடியால எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தா நமக்கு தெரியாது. பட் இந்த பிஸ்னஸ் வந்து அவர் ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னார்னா அவரு பாதி பாதி தான். இல்ல நான் கார்த்தி ப்ரோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவரு நிறைய ஸ்பேஸ் வந்து அவர் கன்சியூம் பண்ணி அவரோட பிராண்டை ரொம்ப ப்ரமோட் பண்ணி நிறைய ஸ்பேஸ், ஒரு சில ஸ்பேஸ்ல பேசினா ஓகே, இல்ல போற வர எல்லா ஸ்பேஸ் டெய்லியும் அதை பத்தியே பேசுறதுனால கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குது, அவ்வளவுதான். அவரோட ப்ராடக்ட் சூப்பர்னு சொன்னா பரவாயில்ல ப்ரோ. பட் ஆனா மத்த ப்ராடக்ட் வந்து ஒரு சிலதெல்லாம் இவங்க ஒழுங்கா பண்ணுவாங்கன்னு தெரியல, இதை விட நம்ம நல்லா பண்றோம் அந்த மாதிரி சொல்றது கொஞ்சம் தப்பா தோணுது ப்ரோ எனக்கு. ஏன்னா மத்தவங்க கரெக்டா பண்றாங்க, உங்களுக்கு எப்படி தெரியுமா? எல்லாருமே எல்லாத்தையும் பேசுறதுக்கான உரிமை இருக்கு சோசியல் மீடியால. யாருக்கும் எந்த நாம ரூல்ஸும் கிடையாது. கேட்கறத நம்ம கேட்காம போயிடணும் அவ்வளவு. அதான், எல்லாருக்கும் எல்லாரும் பேசுற உரிமை இருக்கு. எல்லாத்தையுமே கேட்டு அது எல்லாத்தையும் விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாலும் ஓகே, அவர் இஷ்டம், அவர் பேசுறாரு. ஆனா நீங்க கேட்கிறவங்க எல்லாத்தையும் ஈஸியா கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்களா, அவாய்ட் பண்ணிட்டு போறீங்களா, அவ்வளவுதான். இதுதாங்க சோசியல் மீடியா, அவ்வளவுதாங்க. நம்ம ஒரு எத்தனையோ கமெண்ட் படங்களுக்கெல்லாம் போட்டதுக்கே வந்து என்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டாரு. சரி ஓகே அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் போயிடணும், அவ்வளவுதான். நீங்க வந்து பெருசா அதை போட்டு அரசியல பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, அவ்வளவுதான். விஜய் ப்ரோ, இல்ல இல்ல bro, நான் சும்மா அவரை வந்து இப்படி உங்களோட பேசாதன்னு நாலேஜ் சொல்ல நான் முடியாது. சொல்றேன். இந்த மாதிரி அவர் வந்தாலே இதை பத்தி பேசுறாரு, கொஞ்சம் அதை அவர்கிட்ட கொஞ்சம் சொன்னீங்கன்னா இட் வில் பி மற்ற ஸ்பேஸ், அடுத்த ஸ்பேஸ் வரும்போதுலாம் அவர் கொஞ்சம் இதை பத்தி பேசாம இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். அவருக்கு வேற வழி இல்லைங்க. அவர் ஆரம்பிச்சிட்டாரு, அதை அவரு தான் ப்ரொமோட் பண்ணி ஆகணும். அவர் அப்படிதான் பண்ணுவாரு. அதெல்லாம் நம்ம யாரும் சொல்லக்கூடாதுங்க. அவரை அதான் நானும் சொல்றேன். ஒருத்தங்களை வந்து நீ இதை பேசாதுன்னு சொல்ல முடியாது. அதை அக்செப்ட் பண்ணா பண்ணுங்க, விமர்சனம் பண்ணணும்னா பண்ணுங்க, அவ்வளவுதான். இல்லை, இதுதான் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்க பிரச்சனையே தான். பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் தான். அவரே வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து கடை ஆரம்பிக்கிறேன்னு போட்டப்போ ஊர் சேர்ந்து வாழ்த்து போட்டிங்க. விஜய்லாம் வந்து போயிட்டு முதல் நாளே போய் பர்ச்சேஸ் பஸ்ல ஏறி போனீங்கல்ல, விஜய் பஸ்ல ஏறி போய் ஃபோட்டோலாம் போட்டு எல்லாம் பண்ணாரு. அதுவும் நீங்க தான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பேசினாலும் விமர்சனமும் நீங்க தான் பண்ணுவீங்க, அதுதான் கொஞ்சம் மந்த கோளாறு உள்ளவங்க லூசு பையங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குங்க. என்ன ப்ரோ அப்படி சொல்றீங்க? இல்ல அப்படி கிடையாதுங்க. அந்த பிரகாஷ்ராஜ் சொல்லுவாங்கல்ல, 2 பேரும் ஒரே ஆளா அப்படிம்பாங்கல்ல, ஏதோ ஒரு டெம்ப்ளேட். இல்ல ப்ரோ, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ப்ரோ. இங்க சோஷியல் மீடியால இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவ். டக்குன்னு விஜயகாந்தை தூக்கி எறிஞ்சி ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுவாங்க. உடனே விஜயகாந்தை வந்து ஐயோ அவர் மாதிரி யார் இருப்பாங்களா அப்படின்னு பேசிடுவாங்க. 2 விஷயமே பண்ணிடுவாங்க. பிரசாந்த் எப்படி பேசுறாரு அந்த மாதிரி தான் இங்க சோஷியல் மீடியால இருக்கவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 90% அப்படிதான். ரொம்ப சென்சிட்டிவ். ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம், இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம், அவ்வளவுதான். அப்படிதான் இருக்காங்க. தூக்கி வச்சு மடியில வச்சு கொஞ்சறது, இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறது, 2 தான்.
இது 2 தான் பண்ணுவாங்க. அந்த 2மே பேலன்ஸ்டா நம்ம இருக்கிறவங்க மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். வேற என்ன பண்ண முடியும்? அப்படிதானே இருக்கணும். நீங்க திடீர்னு வந்து ஜிபி முத்துல இப்படி ஆரம்பிச்சது. ஜிபி முத்த கழுவி ஊத்திட்டு இருந்தீங்க எல்லாரும். அவருக்கு வந்து என்னென்ன கொரியர்லாம் அனுப்பிச்சிங்க, அதான் அவரே எடுத்து போடுவாரு. அப்புறம் பார்த்தா தலைவன் ஜிபி முத்துன்னு பேச ஆரம்பிச்சிங்க. ப்ரோ அதெல்லாம் உண்மையா ப்ரோ? நிஜமாவே கொரியர் அனுப்புவானுங்களா? அதெல்லாம் ஆமாம், அவர் இஷ்டத்துக்கு அவர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லாம் விட்டு அவர் வந்து அசிங்கமா திட்டுறதே ஒரு வேலையை வச்சிருந்தாங்க இல்லையா? அப்படிதாங்க ஆரம்பிச்சது. அவர் திட்டுறது என்டர்டைன்மெண்ட்டா அவருக்கு வந்து ஒருத்தன் வந்துட்டான்டா, ட்வீட் போடுவான், இது டிக்டாக் போடுவான், அவனை போய் கமெண்ட்ல திட்டுவான். ஜிபி மூத்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அந்த டிக்டாக்ல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இன்பான்னு ஒருத்தவங்க அனுப்பி விட்டாங்க ஜெயிலுக்கு, அவனும் அப்படித்தாங்க. ஆமா, நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு 5-6 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவரு கூட இப்ப அதுல வந்து இவரு யாரு நிறைய இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு இஷ்யூ ஆயிடுச்சு இல்லங்க, இன்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனே இப்ப ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி பாவமா இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அழுனானாக்கா அவ்வளவுதான், டக்குன்னு எல்லாரும் அல்ல அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவ்வளவுதான் மாறிடுவோம். ஜிபி முத்துக்கே அப்படித்தானே, ஃபேமிலி இஷ்யூ அது இதுன்னு ஒரு வீடியோ அழுது பண்ணாரு. அப்படிதாங்க ஜிபி முத்தையே திட்டி அந்த ஒரு இடத்துல வந்து சூசைட்லாம் பண்ணிக்க போய் இவனுங்க பண்ற திட்டு ரொம்ப திட்டானுங்க, எனக்கு மனசு உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சூசைட்லாம் பண்ணிட்டு போறோன்னு வீடியோலாம் போட்டார்ல. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு எக்ஸ்ட்ரீமா. அதுக்கப்புறம் திடீர்னு அப்படியே வந்து இந்த அளவுக்கு பாசிட்டிவா மாறிடுச்சு. இப்போ அவர் பெருசா யாரும் கண்டுக்கிறதுன்னு நினைக்கிறேன். இருக்கா ஒரு வீடியோலாம் வருதா? எனக்கு முன்னாடி மாதிரி வரதில்லைன்னு நினைக்கிறேன். சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி இல்லை. இது இந்த கோபி சுதாகரை பாத்தீங்கன்னா வந்து பரிதாபம்ல வந்து புகழ்ந்து தள்ளினீங்க. அதுக்கப்புறம் அந்த விஜய் சித்து லாக்ஸ் அது வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் கொடுத்துச்சு. ஸ்கேம் பண்ணிட்டாரு கோபி சுதாகர். ஸ்கேம் பண்ணி எல்லாத்தையும் காசு வாங்கி ஏமாத்திட்டாங்கன்னு போட்டோன்னே ஊரே சேர்ந்து கழுவி ஊத்துனீங்க. இதுக்கே ரொம்ப சென்சிட்டிவ்ங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. கேப்டன் இறந்ததற்கு வந்து வந்திருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து இவங்களே கேப்டனை வந்து இப்போ அந்த ட்ரோல் பண்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ இவங்களே வந்துட்டாங்கன்னு போட்டிருந்தாங்க. எல்லாருமே தான் ட்ரோல் பண்ணாங்க அந்த டைம்ல. இல்லைங்க அதான் ஒரு நியூஸ் சேனல் கூட அதுல ஒர்க் பண்றவர் போட்டிருந்தாரு. அந்த ஏங்க போதுங்க நியூ இயர் அன்னைக்கு ஏங்க அதெல்லாம் ஜாலியா பேசுங்க. இல்ல அதுல போட்டிருந்தாரு. அப்ப அந்த டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்குள்ள இது மாதிரி அவங்க ஒரு பெய்டு அஜெண்டா மாதிரியே இது பண்ணியிருந்தாங்க, அந்த நியூஸ் கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஆனா நான் கவர் பண்ணி கொடுத்த நியூஸ் விட்டுட்டு வேற நியூஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த நியூஸ் விட்டு வெளியே வந்துட்டாரு போல எல்லாம் போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எல்லாமே அந்த டைம்ல எல்லாம் சென்சிட்டிவா தானே எடுத்துக்கிட்டோம் நம்ம எல்லாமே. இதெல்லாம் நியூஸ்ல போடுறது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி தானே எடுத்துக்கிட்டோம். கார்த்திக் ப்ரோ ஏதாவது கங்கோ அப்டேட் இருக்கா? இல்ல ப்ரோ, வரும் பொங்கலுக்கு ப்ரோ. பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம், பார்ப்போம், கேட்டு சொல்றேன் ப்ரோ. 7 கடல் 7 மலை ரிலீஸ் டேட் எப்போ? அந்த ரோட்டர்டாம் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்க்ரீன் பண்றாங்க படத்தை. படம் ரெடி ஆயிடுச்சு, பிப்ரவரி மார்ச் அந்த மாதிரி இருக்கும். ப்ரோ இந்த படம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன்னா ராம் படம்லாம் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி படம்லாம் இப்போ ஓடுமான்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க டீசர் வரப்போகுது. கோட்டுக்காலி டீசர் எப்போ ப்ரோ? நீங்க அதுதான் சொன்னீங்க நாளைக்கா? ஆமா, 7 கடல் 7 மலை டீசர் நாளைக்கு வரப்போகுது. 2ஆம் தேதி தானே. ஓகே ப்ரோ. அந்த சூரி படம் சொன்னீங்களே கோட்டுக்காலின்னு நினைக்கிறேன், அது எப்போ வரும்? நீங்க ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன்னு சொன்னீங்க. அது பார்க்கலையே. இல்ல ஏதோ ஒரு சூரிய படம் டீசர் ஏதோ பார்த்தேன்னு சொன்னீங்களே, செமையா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே. ஆக்ஷன் ஓரியன்டட். கருடன் அதே ப்ரோ ரிலீஸ் ஆகும் சார். அட்லீஸ்ட் எதிர்நீச்சல் டைரக்டர் துரை செந்தில் குமார் எடுக்கிறாருல அந்த படம். அதுவுமே ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் முடிய போகுது. அதுவும் மார்ச் ஏப்ரல்ல தான் பிளானிங். இப்போதைக்கு பிளான். அதுக்கப்புறம் எப்போ டேட் பண்ணுறதுன்னு தெரியல. மார்ச் எண்ட்ல பிளான் பண்றாங்க. இல்ல ப்ரோ நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் டீசர் இன்னும் ரிலீஸ் பண்ணாமே இருக்காங்க. பண்ணல டீசர்ல ப்ரோமோ, அந்த டைட்டில் ப்ரோமோ. டைட்டிலையும் நம்ம ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டாங்க, அதனால நம்மளே சொல்லியாச்சு. டைட்டில் ப்ரோமோ மாதிரி ஒரு சின்ன வீடியோ.
அதை எப்பயும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா இப்போதைக்கு? ஷூட்டிங் முடிச்சுட்டு பண்ணலாம்னு வச்சிருக்காங்க. இந்த மந்த்ல பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஏன் பண்ணல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த படத்துல வந்து சசிகுமார் இல்லை. சசிகுமார் இல்லாம தான் ஷூட் பண்ணாங்க இந்த ப்ரோமோ. வேற ஒருத்தர் நடிச்சிருந்தாரு அந்த ப்ரோமோல. இப்ப சசிகுமார் வந்து மாறினதுக்கு அப்புறம் அதை வந்து ரீஷூட் பண்ணோம் அந்த ப்ரோமோல. அந்த ஷாட் மட்டும், அந்த சசிகுமார் இருக்கார் இல்லையா, அந்த ஷாட்டை மட்டும் ரீஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கு திரும்ப வந்து செட்டு போட்டு அவர் வர அந்த ஷார்ட் மட்டும் இருக்கு இல்லையா அந்த ப்ரோமோவில், அது மட்டும் ரீஷூட் பண்ணோம். அதனால அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணோம். அதனால தான் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து நட்டி பண்ணியிருந்தாரு. நட்டி அந்த இடத்துல இருப்பார், சூரி இருப்பார். இப்போ அந்த ப்ரோமோ வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த கேரக்டர் மட்டும், அந்த நட்டி இருந்த இடத்துல சசிகுமார் மாறுறாரு அப்படிங்கும்போது டோட்டலாக ரீஷூட் பண்ண முடியாது. அந்த ப்ரொமோவில் அவரை மட்டும் வச்சு ரீஷூட் பண்ணோம். அதுக்காக பெண்டிங் வச்சுட்டாங்க. அதுதான் இந்த மந்த்தில் வந்துடும். சரி ப்ரோ, இப்போ நீங்க கரண்ட்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ல ப்ரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கார்த்தி ப்ரோ? நான் இவர் சுரேஷ் காமாட்சி அவருடைய ப்ரொடக்ஷனில் இருக்கப்பறம் வணங்கான், அப்புறம் ராம்படம் 7 கல் 7 மலை, அதுக்கப்புறம் பேஷன் ஸ்டுடியோஸ் அந்த கம்பெனிக்கு 5 ஸ்டார் கதிரேசன் இருக்காருல்ல, அவருடைய 5 ஸ்டார் டிஸ்ட்ரிபியூஷன் 3-4 கம்பெனிக்கு. ஓகே ஓகேண்ணா. ப்ரோ கார்த்தி ப்ரோ, இப்போ கொஞ்சம் மூவிஸ் எடுக்கிறதுங்கிறது இந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டமா ப்ரோ? ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்களா, அந்த படத்துலேருந்து வந்துச்சு இந்த படத்துலேருந்து வந்துச்சுன்னு. முதல்லலாம் அது பிரச்சனையே கிடையாதுங்க. அது பிரச்சனையே கிடையாது. காப்பி அதுலேருந்து காப்பி இதுலேருந்து காப்பின்றது எங்கே வரும்னா, படம் நல்லா இருந்துச்சுன்னா அதை பற்றி காப்பியை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. ராஜாராணி தாங்க, மௌனராகம் தான் ராஜாராணி. அதனால காப்பி யார சொன்னாங்க, அது பிளாக் பஸ்டர் தான். சத்ரியன் தான் தெரியும், அது நல்லா இருந்துச்சு பார்க்குறாங்க. இல்லை ப்ரோ, இத்தனை பேர் கொண்டாடுற தனியொருவன் படமே ப்ரோ ரீசெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஐசாதி டேவல்னு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. ஆமா, அது பிரச்சனையே கிடையாது. அப்படியே இருக்குங்க படத்துல எல்லாமே. இந்த ஒட்டு கேட்கறது எல்லாம் அப்படியே இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க. எனக்கு வந்து விறுவிறுப்பா இருக்கா, பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்கா, அவ்வளோதான். இங்கே எவ்வளோ ரீமேக் படங்கள் ஓடி இருக்கு இல்லையா, அப்புறம் என்ன. ஆனா சின்ன சின்ன படங்கள் கொஞ்சம் ஓடுது ப்ரோ. இந்த வருஷம் நல்லா போகுது ப்ரோ. சின்ன படங்கள்ல வந்து நிறைய இந்த வருஷம் ஹிட்டா இருக்கு. எது ப்ரோ அன்எக்ஸ்பெக்டடா வந்து சின்ன படம் ரொம்ப ஹிட் ஆச்சு? போர்த்தல் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா மற்ற படங்கள்லாம் ஹிட்டு தான் ஆச்சு. போர்த்தல் வந்து பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டுமே 25 கோடிக்கு மேல கலெக்ட் ஆயிடுச்சு அந்த படம் ப்ரோ. அப்புறம் இவரு திருப்பூர் சுப்பிரமணியன் ஒரு தேட்டரை வந்து ஆக்டிவிட்டிலாம் ஸ்ப்ரெட் பண்ணல. அவர் வந்து டாப் 20 போட்டிருந்தாரு. இவரே ஒரு பேட்டியில் வந்து எங்கள் தேட்டரில் வந்து லியோ தான் ஃபஸ்ட்டு, எல்லாத்தோட இதையும் பீட் பண்ணிருச்சுன்னு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. டாப் 20 வந்து பார்த்தீங்கன்னா லியோ வந்து செகண்ட் பிளேஸில் போட்டு வச்சிருக்காரு. இது என்ன கணக்குன்னு தெரியல. அந்த இன்டர்வியூ நான் பார்க்கல. இவரே பேசியிருப்பாரு. என்ன பேசியிருப்பாருன்னா, நான் வந்து அந்த படத்துக்கு எதிராக பேசுகிறேங்கிறாங்க. அந்த படம் உண்மையாலுமே வசூல் ரீதியே நல்ல வசூல். எங்கள் தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நான் அதிக வசூல் வந்த இந்த வருஷம் வந்த எல்லா படத்தோட இதையும் ரெக்கார்ட் பிரேக்குங்க. அதுதாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு. சப்போஸ் கிடைச்சா இன்டர்வியூ பார்க்கல. பட் ஆனால் அது பிரச்சனையே கிடையாது. ஓகேவா, நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்றது மாறுறது பிரச்சனை இல்லை. ஆனால் அவரே என்ன சொல்லியிருந்தாருன்னா, லியோ போட்டதுனால எங்களுக்கு லாபமே கிடையாது. இவங்க எல்லாருமே நேற்று சவுக் சங்கர் ஒரு பேட்டியில் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு. நினச்சி சொன்னோம்ல, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு. விஜயெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் அடுத்த பிரச்சனை. லியோ மாதிரி படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னார்னா அவருக்கு நானே ஓட்டு போடுவேன். அப்போ இந்த லியோன்ற ஒரு படத்தை, அந்த படம் ஓடலை, ஃப்ளாப்பு, இதெல்லாம் ஒரு படமா, ஏன்டா இந்த படத்தில் தமிழ் சினிமாவில் எடுத்தாங்க, இந்த மாதிரி மொத்த சினிமாவில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ஒரு ப்ரொபகண்டாவே பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்தே. அது விஜய் மேல இருக்க வன்மத்தில் பண்றாங்களா, இதுக்கு அப்புறம் இல்லை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம்,
அதுக்காக பண்றாங்களா என்னன்னு தெரியல. எல்லா 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 தேட்டர்லயுமே நம்பர் 1 இருக்கும், இல்லை நம்பர் 2 இருக்கும், அவ்வளவுதானே இருக்கும். அப்படிதான் இருக்குன்னும் போது அந்த படம் வசூலா இருந்துச்சு. ஆனா அந்த படம் ஓடல, அந்த ப்ரோ படம் மேபி ஒரு பெரிய சரியில்லை. ப்ரொடக்ஷன் யூனிட் இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மன் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இப்போ ஒண்ணு இல்லைங்க, ப்ளூ சட்டை மாறினு ஒரு ட்வீட் போடுறாரு, சுறா, புலி, பைரவா, அதோட லியோ சேர்த்துக்கிட்டாரு. ப்ரோ அது அட்மிட் தானே ப்ரோ? அப்படின்னு தானங்க சொல்றேன். இவங்களுக்கு எல்லாம் என்ன மைண்ட் செட்னா, ஆரம்பத்துல இருந்து ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க, அதை வந்து அப்படியே பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இது என்ன பேசுறது இவங்க கிட்ட திரும்ப திரும்ப நம்ம யோசிச்சு பாருங்க. ஒரு படம் ஓடி இருக்கு, சரி ஓகே, நான் சொல்றதை நம்பாத, ப்ரொடியூசர் சொல்றதை நம்பாத, யார் சொல்றது நம்பாத. உங்க தேட்டர்லயே தெரியுது கரெக்ஷன். உங்க தேட்டர்ல நீங்க எடுத்து போறீங்களா, ஒண்ணு நம்பர் 2 போறீங்க, இல்லை நம்பர் 1 போறீங்க, இல்லை நம்பர் 2 போறீங்க, அவ்வளவுதானே. அப்ப நம்பர் 2ன்னு அந்த படம் வசூலா இல்லையா, இல்ல நம்பர் 1 வந்திருக்க வசூலா இல்லையா? எவ்வளவு தேட்டர்ல லிஸ்ட் எல்லாம் போட்டீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாருமே வாயை திறந்து இந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லியிருக்காங்களா? அது சொல்ல மாட்டாங்க. இது ரொம்ப ஒரு 7 வாரம் ஓட்டினாருங்க அவரு தப்பான, தேட்டர்ல. இல்ல கேவலமான புத்திங்க இது. என்ன பண்ண முடியும்? 7 வாரம் ஓட்டினாருங்க அவரு தேட்டர்லயே. அவரு இன்ஸ்டாகிராம்ல 50th டே போஸ்ட் போட்டதுக்கு இன்ஸ்டாகிராம்ல அத்தனை பேரும் கழுவி ஊற்றிருந்தாங்க. ஏண்டா நீ அந்த யூடியூப்ல போய் அவ்வளோ பேசிட்டு இங்கே நீ வந்து உன் தேட்டர்லேயே 50 நாள் ஓட்டிட்டு இதை வேற நீ போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டிருந்தாங்க. இப்படிதான் இருக்காங்க, என்ன பண்ண முடியும்? ப்ரோ சென்னையில் எப்படி ப்ரோ இன்னைக்கு நியூ இயர் போச்சு ப்ரோ செலிப்ரேஷன்? இல்லையே ப்ரோ என்ன ப்ரோ கார்த்திக் ப்ரோ சன் நியூஸ்ல போட்டா அப்படியே சும்மா பயங்கரமா காமிக்கிறாங்க. அப்படியே சன் நியூஸ்ல பார்க்க வேண்டியது என்கிட்ட ப்ரோ. வெளியே போய் நீங்க அதெல்லாம் ஒரு என்ஜாய் பண்ண மாட்டீங்களா ப்ரோ? ப்ரோ நான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன், கொஞ்சம் நல்லா கூட்டமாக தான் இருந்தது எல்லா இடமே. ரோட்லாம் ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. கார்த்தி ப்ரோ ஏங்க அந்த ஏதோ பீச் இருக்காமே, பெசன் நகர் பீச், அது என்ன அப்பேற்பட்ட பீச்சா? நான் ஒரு டைம் அங்கே போனேங்க, அலோவ் பண்ணல. அங்கே ஏதோ கோயில் விசேஷம்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ டெம்பிள் இருக்காமே, ஏதோ ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். பெசன் நகர் பீச்லாம் நீங்க வந்து நியூ இயர்க்குலாம் போக தேவையில்ல, ஞாயிற்றுக்கிழமை போனீங்கனாலே அப்படிதான் இருக்கும். நியூ இயர் அன்னைக்கெல்லாம் போகணும் அவசியம் இல்லை. இப்போ அந்த டெம்பிள் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க, பீச் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கே ஞாயிற்றுக்கிழமை போனீங்கனாலே அப்படிதான் இருக்கும். கார்த்தி ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க ப்ரோ. இந்த பார்ட்டி வெங்கட் பிரபுது கடைசி லாஸ்ட் வரைக்கும் அப்டேட் வந்துருச்சு. இந்த பார்ட்டி படத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். ட்ரைலர் கூட வந்துருச்சு. பார்ட்டி தான் முன்னாடி சொல்லி வச்சேங்க நிறைய டைம். அதுல ஒன்றும் சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை, அப்படிதான் இருக்கு. டிராப் ஆச்சுங்களா? படமே முடிஞ்சிருச்சுங்க, சென்சாரே ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. நான் முன்னாடி சொன்னது கேட்டது இல்லையா பார்ட்டி பத்தி? அது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரிபேட் அந்த வார்த்தை தான் வரும். ஃபிஜின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, ஓகேவா, ஐலாண்டு. அது அந்த கண்ட்ரில போய் இப்போ நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறீங்களா? 10 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தீங்கன்னா 50% வந்து அந்த கண்ட்ரில நீங்கள் படம் எடுத்தால் அந்த கண்ட்ரியை வந்து உங்கள் படத்தில் காட்டுறதுனால டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்காக 50% வந்து உங்களுக்கு அந்த காசை திரும்ப கொடுத்துருவாங்க மானியமாக. ஃபிஜியில் மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரியில் இருக்கு வேர்ல்டில். அந்த மாதிரி அங்கே எடுத்த படம் தான் அது. ஃபிஜி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஜி கண்ட்ரியில் எடுத்த படம். அங்கேருந்து இந்த ரிபேட் வரணும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்துக்கு. 10 கோடி ரூபா அந்த கண்ட்ரிலேருந்து வரணும், ரிபேட் வரணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மாறி பாலிசிலாம் கொஞ்சம் மாறி அதில் ஏதோ ஒரு சிக்கலில் நிற்கிது. அது நடக்காததுனால அது ரிலீஸ்க்கு வந்து டிலே ஆயிடுச்சு. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ விஜய் மூவி வந்து ஃபாரின் லொகேஷன்ல ஷூட் பண்றாங்களே, அதுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? ஒரு கண்ட்ரிக்கும் இருக்கும் ப்ரோ. யூகேக்கு ஒரு இது இருக்கு, அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிக்கு இந்த விஷயத்தை நீங்க இதோட 3வது டைம் சொல்லி நான் கேட்குறேன். நிறைய படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கும் வச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம். ப்ரோ இப்போ கரெக்டா எக்ஸாக்ட்டா இந்த கண்ட்ரின்னு தெரியும். லண்டன்ல இருக்கு. இந்த கோட் மூவி கூட ஒரு ட்வீட்ல ஒருத்தர் போட்டிருந்தாங்க, ஜெமினி மேன் கம்பேர் பண்ணி.
அது வெங்கட் பிரபு கூட ரிப்ளை பண்ணியிருந்தாரு, வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது எதை சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு. ஜெமினி மாதிரிலாம் கிடையாதுங்க அந்த படம். ஜெமினி மாதிரி அது சொன்னது. அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணிட்டு வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க, ஹாப்பி நியூ இயர், என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாரு. முழுசா பண்ணிக்கலையா ப்ரோ அவரு அந்த அந்த வீட்டை? அதான் அது நிறைய வரிசையா அது இங்கிலீஷ்ல போடுறது சரியா அது புரியல. இல்ல நிறைய பேசிட்டு இருந்தாரு கீழே. விஜய் வந்து இத்தனை படம் ஃபிளாப் ஆயிருச்சு அது இதுன்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருந்தாரு. அது யாருன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு ரிப்ளையே கொடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க. ஹலோ ப்ரோ, அவர் வெங்கட் பேட்டை கலாச்சி தான் ப்ரோ ரிப்ளை பண்ணி. ஆமா ஆமா அதான் ப்ரோ ரிப்ளை கொடுக்கணும் அவசியம் இல்லைன்றேன். அதுதாங்க தேவை அவருக்கு. இதை வச்சுட்டு போய் இந்த டிவி டிபேட்ல பேசிட்டு இருக்காரு. அவங்களாம் அட்டென்ஷனுக்காக பண்றதுதான், வேற என்ன. ஹலோ கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. அப்பவே இட்லி ஸ்பெஷல் பத்தி பேசும்போது பேசலாம்னு இருந்தேன். டெய்லி பேச கேட்பேன் ப்ரோ. அவரு எப்பயும் யூடியூப்ல கேட்பேன் ப்ரோ. சரி ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கு, இன்னைக்கு நல்லா ஜாலியா கேட்கலான்னு பார்த்தா அதுல 1.5 மணி நேரம் அவரே சும்மா அவர் ஒருத்தரே பேசி நின்றுவாரு ப்ரோ. அப்பயே ஃபுல்லா ஃபார்வர்ட் பண்ணிட்டு லாஸ்ட் வந்துருவாரு. யூடியூப்ல பார்த்தேன். இன்னைக்கு ஒருத்தன் வந்து கமாண்டம் போட்டிருந்தான், 11.47 என்ட்ரி, 37.42 எக்ஸிட்னு போட்டிருந்தான். அது கீழே வந்து தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோன்னு 10 பேர் கமெண்ட் ரிப்ளை. அதுல நான் கூட ஒருத்தனை இருந்திருக்கலாம் ப்ரோ அந்த கமெண்ட்ல. ஒரு வேர்டை நீங்க கட் பண்ணிட்டீங்க, அது என்ன வேர்டுன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. எப்போச்சும் அந்த மாதிரி போகும்போது யாராச்சும் டாபிக் சேஞ்ச் பண்ணிடுங்க ப்ரோ. நான் சும்மா 2 மணி நேரம் இருக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும்னு பார்த்தா கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா இன்னும் அவரே பேசின்னு இருப்பாரு. ஒரே வாட்டி நிறைய பண்ணிட்டா அப்பவும் அவரே பேசின்னு இருப்பாரு. சும்மா முடிச்சிருவேன் ப்ரோ. கொஞ்சம் ஏதாச்சும் அந்த மாதிரி அதிகமா போகும்போது டாபிக் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. நாம் யாராச்சும் அவங்க பேசும்போது வந்தா அப்புறம் திட்டி விட்டுருவாரு. நீங்க சொன்னாதான் நல்லா டைம் பாஸ் போகும். அவரே தூங்கிடுவாருங்க அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா. கார்த்தி அவங்க தூங்கிடுவாரு ப்ரோ, நாம கேட்கணுமே ப்ரோ. அதனால தான் நான் ஸ்பேஸ்க்கே வர மாட்டேன். சும்மா யூடியூப்ல பார்த்துடலாம், எப்படி இருந்தாலும் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஸ்பேஸ்ல ஃபார்வர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் டைம் பாஸ் 2 வருஷமா கேட்டுருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் லீவ் ஆயிக்கிறேன். ஓகே ப்ரோ, ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ ப்ரோ. கார்த்தி ப்ரோ, மனோஜ் பேசுறேன். ஹாய் மனோஜ். ஹாய் ப்ரோ, ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் இந்த வருஷம். இன்னும் ஹாவ் அ கிரேட் இயர் ஹெட் ப்ரோ. நான் அது விஷ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். தேங்க்ஸ் லக்ஷ்மி ஸ்பீக்கர். எல்லாருமே நல்லா இருப்போம் ப்ரோ. எல்லாருமே வந்து நம்ம கனவை அப்படியே போயிட்டு அப்படியே நம்ம என்னென்ன யோசிக்கிறோமோ அது நடந்தாலே போதும். எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் என்ன ப்ரோ, நம்ம யோசிக்கிறத நம்ம நடத்துறோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. கார்த்தி ப்ரோ, லவ் யூ ப்ரோ. யா, தேங்க்ஸ் லக்ஷ்மி. கார்த்தி ப்ரோ, அப்புறம் எப்போ மேரேஜ்? நான் அதான் சொல்லலாம்னு வந்தேன். கண்டிப்பா இந்த வருஷம் 2024 வந்துருச்சு. ஒரு 25 ஒரு 26 அதெல்லாம் வந்துதான் இருக்கும். நம்பர் எப்போ பண்ண போறீங்க? இதே இப்பதான் தன்னால சம்பாதிக்கணும்ட்டீங்க, இப்பதான் செட்டில் ஆயிட்டீங்களா? யார் நானா? ப்ரோ கிடைச்சா பண்ணிக்க போறாரு ப்ரோ. ஏங்க டார்ச்சர் பண்றீங்க? கொடுங்க, அவர் போயிட்டாருன்னா டைம் பாஸ் பேச அப்புறம் எப்படிங்க நைட் வந்து உட்காந்து கேட்பீங்க? அவர் 10 மணிக்கு போடுவாருங்க டைம் பாஸ் பேசு. 10 மணி அதெல்லாம் போட முடியாதுங்க. அது விடுங்க, ஜாலியாக தானே இப்போ நல்லா தானே போயிட்டு இருக்குது. ஏன் அழிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன் டார்கெட் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லை ப்ரோ.
ப்ரோ நாங்களாம் தனி மரம் ஆயிருவோம் ப்ரோ இதுக்கான ஆனா ஆச்சுன்னா. எப்பனா திரும்ப சேலம் வைங்க கார்த்தினா. அதாவது கார்த்தி ப்ரோ பொங்கல் கண்டிப்பா வந்துடும். இப்பவே ஃபர்ஸ்ட் வரணும் வரணும். ஃபர்ஸ்ட் சரி டைம் ஓகே பாஸ் ஓகேண்ணா. ஸ்பேஸுக்கு வந்தப்போ ஆக்சுவலி என்னோட நேம் வந்து பாலாங்க. ஓகேங்களா, அந்த நேம்ல என்னோட டிபி வச்சுட்டு நீங்க கூட கேட்டீங்க அது என்னங்க தலைகளாக இருக்க மாதிரி டிபி வச்சிருக்கீங்கன்ட்டு. நல்லா போயிட்டு இருந்ததுங்க. இந்த ஐமெட்டான் ட்விட்டர்னு ஒரு ஹேஷ்டேக். ஓகேங்களா, அது ஹேஷ்டேக்னு சொன்னால் உங்களுக்கே புரிஞ்சிடும். அது அது ஒரு சம்பவம். அது ஒரு சம்பவமா? யாரை மீட் பண்ணீங்க? அது சம்பவம் ஆகி கடைசியில் அது மூழ்கி குழி தோண்டி கடைசியில் அப்படியெல்லாம் அப்படி என்னங்க டக்குன்னு போகக்கூடாது. ஃப்ளாஷ்பேக்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேருந்து வரணும். ஐ மெட் ட்விட்டர் யாரு? ஏங்க அதுக்கு யாரு ஐடி வேணாலும் சொல்ல முடியுமாங்க? சரி யாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேருக்கு வந்து ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோ. சரி ஓகே, ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, ட்விட்டர் பேர் வச்சுக்கோ. ஓகே, எப்படி என்ன நடந்துச்சு? நடந்தது என்ன சொல்லுங்க. ஒன்றும் நடக்கலைங்க. என்ன சேட்டிங்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கான்வர்சேஷனு, இதுலக்கப்புறம் இன்ஸ்டாகிராமு, அப்புறம் வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஒரு நாள் மீட் பண்ணி நானும் ஜாலியாக ட்வீட்டெல்லாம் போட்டேங்க. ஒரு லவ் ஸ்டோரி சொல்ற மாதிரி சொல்றீங்க. லவ் எல்லாம் கிடையாதுங்க. லவ்வே இல்லைங்க. ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போறீங்க ப்ரோ. எடிட் பண்ணிட்டாருங்க நடுவுல. ஏங்க எடிட்லாம் பண்ணீங்க? ஒரு ஏங்க உங்க லவ் ஸ்டோரியே இவ்வளவு கேவலமா சொல்றீங்களே, அப்புறம் எப்படிங்க ப்ரோ நிஜமாவே லவ் ஸ்டோரி இல்லைங்க. லவ் ஸ்டோரியா தான் நான் சொல்லியிருப்பேங்க. பேசணும் லவ் ஸ்டோரி. சரி ஓகே, ஏதோ ஒரு ஸ்டோரி. சரி ஓகே, அது ஒரு சீன் பை சீனா சொல்ல தெரியுமா? பார்த்தங்க, பேசுனங்க, இது பண்ண என்ன இது தெரியாதுங்க ப்ரோ. சீன் பை சீனாலாம் சரி ஓகே இல்லைங்க. ஓகே, நீங்க இல்ல ட்விட்டர்ல பாங்க. ஓகே, நீங்க மெசேஜ் அனுப்பிச்சீங்களா? அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சா உங்களுக்கு? நம்ம தாங்க அனுப்புவோம். எந்த காலத்துல வந்து அங்க இருந்தாலும் வந்திருக்கு. எல்லாம் இங்க இருந்தா போகணும். ஆமா, நீங்க மெசேஜ் அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அது வந்துச்சு ரிப்ளே. அது நான் என்னைக்கோ ஒரு டைமுங்க. அப்ப நல்லா இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த அன்னைக்கு வந்து உங்களை இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்லயா? ட்விட்டர்ல அன்னைக்கு ஒரு குரூப் வந்து உங்களை திட்டுச்சு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு குரூப்புங்க அது. நான் என்னைக்கோ அந்த குரூப்லயே ஒரு ஆளா? இல்ல ஆச்சா அந்த குரூப்ல ஒரு ஆள் இல்ல, சிக்க வச்சிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு குரூப். ஓகேங்களா, அந்த மாதிரி குரூப் வந்து என்னை திட்டுன்னு ஏன் நீ திட்டுறத வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்ப? சரி விடுங்க. அது ஒரு எடுத்துக்காட்டுக்கோசரம் சொன்னேன். ஓகேங்களா, நீங்க தான் டீப்பா போனீங்கன்னு டீப்பா போனேன். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் போய் ஃபாலோ பண்ணி ஹாய் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அது திடீர்னு பார்த்தா ஒரு நோட்டிபிகேஷன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி அந்த ஹாய்க்கு வந்து ஒரு ரியாக்ஷன். ரிப்ளைலாம் வரல, ரியாக்ஷன் தான் வந்துச்சு. அது எப்போ போட்டு எத்தனை நாள் கழிச்சு வந்துச்சு? அது டேட்லாம் தெரியலைங்க. அது ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்தது. ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு. இந்த உருட்டெல்லாம் உருட்டாது. எத்தனை நாள் கழிச்சு ரிப்ளை வந்துச்சுன்னு தெரியாதா ப்ரோ? அது ஒரு 10 நாள் 15 நாள்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, என்ன ரியாக்ஷன் வந்துச்சு? ரியாக்ஷன்னா எந்த மாதிரி? அந்த இப்படி கையை தூக்குற ஆட்டுலாம் வரலைங்க. இந்த தம்ஸ் அப் கொடுக்குற வந்துச்சுங்க. ஓகே, வந்ததுமே பேசக்கூடாது எப்பயுமே. கார்த்தி ப்ரோ வந்து ராம்குமார் சொல்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அந்த மாதிரி சொன்னோம். ஓகே, தம்ஸ் அப் நீங்க ஹாய்னு போட்டீங்க, தம்ஸ் அப் வந்துச்சு. தம்ஸ் அப் வந்துச்சுங்க. தம்ஸ் அப் வந்துச்சு. அது 10 நாள் கழிச்சு தம்ஸ் அப் வந்துச்சு. தம்ஸ் அப் வந்ததுமே நம்ம போய் திருப்பி அடுத்து ஒரு டெக்ஸ்ட் போட்டோம். அந்த டெக்ஸ்டுக்கு வந்து என்ன போட்டீங்க அது சொல்லுங்க. அது பர்சனல் இல்லங்க. என்னவோ பர்சனல். இப்ப சொன்னதே பர்சனல் மேட்டர் தான். பர்சனல் மேட்டர்னா வந்ததுக்கு அப்புறம் பர்சனலா எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதான். என்னப்பா ஹலோ, பர்சனலா இல்லைங்க, ஜஸ்ட் ஓகே சொல்றேன். ஹவ் ஆர் யூ, எப்படி எங்க இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் ஒரு நார்மலா போயிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் டெய்லியும் வந்து ட்விட்டர் ஸ்பேஸ் எங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஸ்பேஸ்லாம் இல்ல, இங்கதாங்க, கோயம்புத்தூர் தாங்க. அவங்களும் கோயம்புத்தூர். எப்படி பாத்தீங்களா? ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்லயா? ட்விட்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கோயம்புத்தூர் தெரிஞ்சு நீங்க மெசேஜ் போட்டீங்களா? இல்ல அவங்க மெசேஜ் போட்டதுக்கு கோயம்புத்தூர் தெரிஞ்சிருச்சு. அந்த ட்விட்டருக்குள்ள போய் பார்த்தா வந்து தெரிஞ்சு மெசேஜ் போட்டிருக்கீங்க. சரி, நம்ம ஊரு தான், நம்ம ஊருக்குள்ள தான், ஒரு வலை வீசி பார்ப்போம். ஓகே ரைட். நிஜமா வலையெல்லாம் வீசல ப்ரோ, சும்மா ஒரு மெசேஜ் போட்டுறது. சரி ரைட். நெக்ஸ்ட் இல்ல நான் அப்ப கமிட்டடா தான் இருந்தேன். அதனால நான் ட்ரை எல்லாம் பண்ணல.
அது அது ஒரு கமிட்டடா இருக்கவங்க அது இதுக்கு ஒரு- அந்த படத்துக்கு அது யோசிச்சு அது ஒரு கதை, சரி அது ஓகே. ஒரு கதைங்க, அதுவும் மூழ்கிடுச்சுங்க. அதை விடுங்க, அதை பத்தி பேசின வெக்ஸ் ஆகும். நான் இது ஜஸ்ட் சரி ஓகே. இது பேசணும் வேறயா? பேசிட்டு இன்னொரு கதை வேற இருக்கா? அது தனியா வரும். ராம்குமார் ஆக்கிட்டீங்க என்னைய. ரைட்டு. இல்ல அப்படி எங்க டார்கெரியன் சொல்லுங்க ப்ரோ. அந்த மாதிரிலாம் இல்லை. சொல்லுங்க. ஐயோ ஹவர்யூன்னு கேட்டீங்க, அதுக்கப்புறம் ஃபைன்னு சொல்லியிருக்கோம் அந்த பொண்ணு. அப்புறம் அதேதான் அந்த பொண்ணு அதேதான். மிஞ்சு போனா ஐயோ ஹவர்யூன்னு கேட்டிருக்கோம். நீங்க வந்து ஐ எம் ஃபைன் அவ்வாரியெல்லாம் கேட்கலைங்க. அங்கிருந்தெல்லாம் கேட்கல, அவ்வாரியெல்லாம் வரல. நம்ம கேட்குற கேள்விக்கு கேட்கவே இல்லை. பதில் மட்டும்தான் வந்துட்டு பதில் இருந்துச்சுங்க. மட்டும். ஓ ஓகேங்களா? அவ்வளோ அதுப்பு. ஓகே. நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு இருந்தாலும் ஸ்பேஸ் மானங்கிட்ட போய் நீங்க கேள்வியாக இருட்டு இருந்திருக்கீங்க. ரொம்பலாம் கேட்கலைங்க. ஒரு 4 கேள்வி தாங்க கேட்டேன். ஓகேங்களா? ஓகே. எந்த ஒரு என்ன பண்ணிருக்கீங்க ஜென்ரலாக கேட்டாச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு ட்விட்டர் ஸ்பேஸில் அவங்க இருந்தாங்க. அந்த ஸ்பேஸுக்கு போனால் ஸ்பீக்கர் கிடச்சிது. ஓகேங்களா? அது ஓ அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கும்பல் போல். நான் போய் அப்படியே இந்த அவங்க கேங் கூட லைட்டாக வந்து டெய்லியும் அந்த ஸ்பேஸ் போய் பேசி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருப்பாங்க அவங்க. அந்த கேம்ஸ் கூட எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்கீங்க. இந்த ஊர் சைடில் வந்து அந்த பொண்ணு ப்ரோ போற ஸ்கூலு, காலேஜ், டியூஷனு, கோயில்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போற மாதிரி இங்க வந்து ட்விட்டரு ஸ்பேஸு, அந்த பொண்ணு போடுற ட்வீட்டு அதுக்கு கீழே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஸ்டாக்கிங் பண்ணி. ஓகே ரைட்டு. ஏங்க இது தப்புங்க. அதெல்லாம் ட்விட்டர் ஸ்டாக்கிங் அப்பெல்லாம் இங்க பாருங்க, சரி ஏதோ ஒரு ஓகே ஆர்வத்துல ரைட்டு. போட்டோம், அவ்வளவுதான். சரி அதுக்கப்புறம் ஓகே. அங்கிருந்து ரிப்ளை அதுக்கப்புறம் போய் பேசுனீங்க. இருங்க ஓகே பேசுனீங்க. என்ன இதை முடிச்சுக்கிறேன் இருங்க. அங்கிருந்து ரிப்ளை வந்தங்காட்டி தான் திருப்பி ஒண்ணு போச்சு. இல்லைனாலும் நம்ம இந்த ஸ்டாக்கிங்கெல்லாம் நான் அதெல்லாம் தவறுங்க. அப்புறம் சரி என்ன சொல்லிச்சு அந்த பொண்ணு? இல்ல அந்த அதான் சொல்றேன் பாருங்க, அவங்க அந்த ட்விட்டர் ஸ்பேஸுக்கு டெய்லி போய் நைட்டு கேம்ஸ் எல்லாம் விளாண்டுருப்பாங்க. ஜாலியா இருக்கும் அது. ஒரு குரூப். அப்புறம் அந்த டெய்லி போய் அந்த இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்ப என்னன்னா அந்த ஒரு ஆனா 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 அந்த லிங்க் போட்டுருவாங்க. அந்த லிங்க்ல போய் வந்து யாரு மெசேஜ் போட்டாங்கன்னு தெரியாதல்ல. ஐயோ இப்பெல்லாம் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லைங்க அந்த குரூப் யாரா வந்தா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. ஓகேங்களா? ஆமா, ஜாலியா அந்த இருக்கும். ஹிடன் மெசேஜ் எல்லாம் அனுப்புறது. நீங்க அது அழகா இருக்க, எப்படின்னா அந்த நீ மாதிரி அழகா இருக்கன்னு தோணல, அந்த ட்ரூத் ஆர் உங்ககிட்ட டேர் பேசணும்னு கேம் தோணல, விளாடுற மாதிரி உனக்கு லவ் பண்ண அந்த தோணல, மாதிரிலாம். ஆனா இதெல்லாம் நடத்துறவனு பயமா இருக்கும் இந்த மாதிரி. ஆமாங்க. அந்த மாதிரி எல்லாம் கேம்ஸ் எல்லாம் ஜாலியா விளையாண்டுருப்போம். அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு குரூப் எல்லாம் இருந்துச்சுங்க. அதுல நீங்க மெசேஜ் போட அந்த பொண்ணு ரிப்ளை பண்ண. ஓகே. ஓகேங்களா? அப்போ வந்து அப்போ வந்து என்னாச்சுன்னா அந்த இதுல வந்து மெசேஜ்ல வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து நீங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க வந்து போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து இந்த சினிமாவில் வர டைலாக் தான், அதை வந்து பேசி பேசிட்டேன். என்ன ப்ரோ? என்ன டைலாக் ப்ரோ? அதான் அந்த மாதவன், என்ன காலங்காலமா சொல்ற அந்த மாதவன் டைலாக் தாங்க. இது இப்ப நான் சொன்னதா? இல்லைங்க, அதேதாங்க எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க, அதேதாங்க. அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பர்சனல்ல போயிட்டு இது அந்த பொண்ணு வந்து நானே போய் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணிச்சு? அதுக்கு வாங்க மேட்ருக்கு. அதுக்கு ஒன்றும் சொல்லல. அது என்ன குரூப் எல்லாரும் இருக்கும்போது எப்படி என்ன ரியாக்ட் பண்ணும்? ஜஸ்ட் நார்மலா வந்து ஒரு ஹார்டின் எமோஜிஸ். அது ஐயோ அது என்ன கலர் ஹார்ட்னு போட்டால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. விட்டுருங்க, ஒரு ஹார்டின் எமோஜி போட்டு விட்டுருச்சு. அது அந்த அது 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 எப்படின்னா வந்து போட்டுருச்சா? போட்டுருச்சு. அது எப்படின்னா அது வந்து எங்க எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலர் ஹார்டின் சூஸ் பண்ணி வச்சுக்கோம். அது இந்த கலர் போட்டுச்சுன்னா அது நமக்கு போடுறது அப்படின்னு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி அது ஹார்டின் விட்டு எல்லாருக்கும் ஹார்டின் போடுமா அது? அப்புறம் அது ஒரு கேம் மாதிரிங்க அது. ஓகேங்களா? இது ஹார்டின் விட்டு அடிச்சு வந்துச்சு. நான் போய் அப்புறம் டிஎம்ல வந்து இல்லை நானே வந்து மெசேஜை போட்டுட்டு நானே உனக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு நினச்சிக்காத, நான் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி ஒரு கான்வர்சேஷன் வந்து குட்டியாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போச்சு. ஓகேங்களா? அப்புறம் அந்த கான்வர்சேஷன் வந்து ட்விட்டர்லேருந்து அடுத்தது இன்ஸ்டாகிராம் போச்சு. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கேட்டேன். இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்தாங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பேக் பண்ணி நம்மளும் ஃபாலோ பேக் பண்ணி அந்த மீம்ஸ் ஷேர் பண்ணுறது, ரீல்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தாங்க போச்சு. மற்றபடி இதெல்லாம் சும்மாங்க ஒரு இது பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அடுத்தது வாட்ஸ்அப் லெவல் கான்வர்சேஷன் போச்சு. ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நிறையா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. என்ன ப்ராப்ளம்?
ஏதோ கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து மீட் பண்ணுங்க. டிப்ரெஷனாக இருக்கும்போது ஹெல்ப்பா? ஒரே நாள் மீட் பண்ணுங்க. ஒரு நாள் மீட் பண்ணிட்டு அந்த குரூப்ல வந்து நாங்கள் 2 பேர் எடுத்து